ரெண்டு பேர் வெளியே போயிட்டு ஆமா 46 இருக்கு. 46 ஆமா. பாப்பா யார் உங்க ஆள் கேட்டாங்க. ஏன் அவங்க 10 மணிக்கு வர சொன்னா அப்புறம் வரணும் நான் அது அவங்க அடிக்கல அவங்க மிஷன் போறாங்க. இனிமே அட்மிட் ஆக முடியாதா? இன்னும் மார்க்ஸ் நல்லா பண்ணாரு. 248 ஆயிடுச்சு. ஆமா உள்ள போனா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் ஆயிட்டு. ஆமா. அப்ப அந்த நம்பர் அது காட்டாது. ஏற்கனவே 250 போயிடுச்சு. 249 சீட் உள்ள வந்தாங்க அவங்க. அவங்களுக்கு அளவுடா. ஆமா போய் வரணும். நீங்க ஆரம்பிச்சிடலாமா? அப்படி உள்ள டிலே வரவங்க என்ன சார்? ஏன்னா 16 பேர் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. 250 சார். நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க சார். 250. குட் மார்னிங் சார். வணக்கம் சார். ஃப்ரம் தேனி செக்டர். வீடியோ விஷுவல் டெஸ்க்டாப்ல அவங்களுக்கு பிரச்சனை. அவங்க ஒழுங்கா பார்க்க சொல்லுங்க. ஏன்னா ஒழுங்கான விஷயம் பார்க்க சொல்லுங்க. சார் என்ன சார் பேசுறீங்க? ஆரம்பிச்சிடல. தரலாமா? அவங்க பாத்தீங்களா? இது அதெல்லாம் நீங்க கேட்கறீங்க. அந்த பக்கம் போடுது மேல மேல லெஃப்ட் ரைட் அவ்வளவுதான். ஃபார்வர்ட் டைரக்ஷன் பேக்வர்ட் டைரக்ஷன். ஓகே. நீங்க சும்மா போய் போடுங்க. Very good morning to dear participants. This is the third day workshop of B.Ed program. The third day we are connecting online portal of Bharatiya University Informatics Center. Thanks to Director and Head of the Department. I'm happy to meet again all the 4 participants from the. Please, யாரோ மைக்கை அன்மியூட் பண்ணிருக்கீங்க, மைக்கை மியூட் பண்ணிருங்க. மைக் சவுண்ட் கேக்குது. செஷன் முடிகிற வழி கிளியரா எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். அனைவருமே 250 பார்ட்டிசிபென்ட்டுமே உங்களுடைய மைக்ல அன்மியூட் பண்ணிடாதீங்க. செஷன் முடிகிற வரலையும் நீங்க அத்தனை பேருமே நாங்கள் வகுப்புல பேசக்கூடிய விஷயங்களை கேட்டாலே போறோம். பிரசன்ட் பண்ண வேண்டாம், மைக்கை அன்மியூட் பண்ண வேண்டாம். ப்ளீஸ் மியூட் பண்ணிருங்க. இது காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஒன் மோர், இந்த பிசிபி 4 பிசிபி சென்டர் தவிர ஏனைய பங்களிப்பு இருக்கவங்க தயவுசெய்து வெளியே போயிருங்க. இது ஆன்லைன் ஒர்க் ஷாப். ஏற்கனவே 4 மையங்களுக்கு நடத்த முடியாத மாணவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட இது சிறப்பு பணிப்பட்டறை, ஆன்லைன் பணிப்பட்டறை. ஆகையினால இந்த செஷன் முடிகிற வரையிலோ தயவு செய்து உங்களுடைய மொபைல் போனோ அல்லது உங்க லேப்டாப்லயோ மியூட் பட்டனோடவே இருங்க. அன்மியூட் பண்ணிடாதீங்க. பிரசன்ட் ஆப்ஷனுக்கு போகாதீங்க. அப்பதான் இந்த வகுப்பு உங்களுடைய காதுகளுக்கு என்ன விஷயங்கள் பேசப்படும் அது உங்களுக்கு வந்து சேரும். அல்ல இல்லை என்றால் இது மீண்டும் மீண்டும் தொந்தரவிப்பதாகவே அமையும். எங்களுடைய டெக்னீஷியன்ஸு கூடவே இருந்து எந்த செஷனுக்கு மாதிரி கூடவே இருந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்களுடைய சின்ன சின்ன இன்டர்ஃபியர்லாம் இங்கே வந்து எங்களுடைய தொந்தரவாக இருக்குது. ஆகையினால அந்த மாதிரி மியூட் ஆப்ஷன்லேயே இருங்க. அன்மியூட் பண்ணிடாட்டினா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடும். தயவுசெய்து ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் கேர்ஃபுல், ப்ளீஸ் மீட் யுவர் ஆப்ஷன்ஸ், ப்ளீஸ் லிசன் த செஷன்ஸ். I'm Tholappan, the in charge university representative for the Theni PCP and Chennai PCP. The center participants from Viluppuram and Thanjavur and the rest of the participants, I welcome you to the Department of Education. I'm happy about meet all of you for the online workshop of 3 days B.Ed programs. Today we are going to discuss about psychological test, accent research, textbook reviews, and graft and art and graft. இன்றைய வகுப்பை பொறுத்தவரையும் நம்ம பார்க்க போறது 4 முக்கியமான தலைப்புகளை நம்ம பார்க்க போறோம். முதலாவது உளவியல் சோதனைகள், இரண்டாவது ஆக்சன் ரிசர்ச் என்று சொல்லக்கூடிய செயல் ஆராய்ச்சி, மூன்றாவது டெக்ஸ்ட் புக் ரிவ்யூ, புத்தகத்தை திறனாய்வு செய்தல், நான்காவது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்,
கலை கவின் திறன்கள் பற்றிய பதிவேடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இந்த வகுப்பு இந்த 4 தலைப்புகளிலும் உங்களுக்கு தேர்வுகளை அணுகுவதற்கும், தேர்வுக்கு முன்னதாக 2ஆம் ஆண்டு 1ஆம் ஆண்டு மாணவர்கள் இந்த பதிவேடுகளை செவனை முடிப்பதற்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். ஆகையினால் முதலாவதாக நாம் பார்க்க போகின்ற தலைப்பு psychological test. The psychological test refers to the tool developed or designed for the assessment of particular psychological attributes of individual person, and it cannot be assessed by other psychological traits. உளவியல் சோதனை என்பது தனிநபரின் குறிப்பிட்ட சில உளவியல் பண்புகளை அளவிடுவதற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு கருவியாகும். இங்கு நாம் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை நன்றாக கவனியுங்கள். இந்த சைக்கலாஜிக்கல் டெஸ்ட், ஆங்கிலத்திலே சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் சொல்லக்கூடியது it is specially and particularly developed and validated tool for assessing the individual attributes. attribute என்று சொன்னால் தமிழிலே பண்புகள் என்று சொல்லுவோம். அந்த பண்பு தனிநபரிடம் தனி மாணவர்களிடம் காணப்படுகின்ற சிறப்பு பண்புகளை அளந்து அதன் மீது மதிப்புகளையும் அதன் மீதான முடிவுகளையும் எடுப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய தேர்வுகளுக்கு பெயர் தான் உளவியல் சோதனைகள். இப்பொழுது பண்புகள் என்றால் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக தனி மனிதர்களிடம் பார்க்கக்கூடிய பண்புகள்: நுண்ணறிவு ஒரு பண்பு, படைப்பாற்றல் ஒரு பண்பு, மனப்பான்மை ஒரு பண்பு, பயம் ஒரு பண்பு, ஊக்கம் ஒரு பண்பு. The motivation or anxiety or intelligence or creativity, there are number of traits or the attributes individual having. As we teacher, we have to measure the attributes or the character of our students. Not only we could analyze, we could develop a conclusion among our students that will help our profession, both teaching as well as learning. கற்றலிலும் கற்பித்தலிலும் அந்த 2 முக்கிய செயல்களை மேம்படுத்துவதற்கு நமக்கு மிக முக்கியமானதாக தேவைப்படுகிறது மாணவர்களை பற்றிய பண்புகளை அளந்து ஆராய்ந்து முடிவெடுத்து அதன் மீதான கற்றலையும் கற்பித்தலையும் மேம்படுத்துவதாகும். ஆகையினால் இந்த உளவியல் சோதனையில் எத்தனை வகை இருக்கிறது, அந்த சோதனைகள் நமக்கு உளவியல் ஆய்வகங்களில் எவ்வாறு சொல்லித் தரப்படுகிறது, அது எவ்வாறு ஆசிரியர் பணிக்கு மாணவர்களுடைய உளவியலை தெரிந்து கொள்வதற்கும் அளப்பதற்கும் ஆராய்வதற்கும் முடிவெடுப்பதற்கும் நமக்கு எவ்வாறு பயன்படுகிறது என்பதை பார்க்கிறோம். வகைகள் என்று சொல்லுகின்ற பொழுது அச்சீவ்மெண்ட் டெஸ்ட், தமிழிலே அடைவு சோதனை; ஆப்டிடியூட் டெஸ்ட், தமிழிலே விருப்பத் தேர்வு; ஆட்டிடியூட் டெஸ்ட், தமிழிலே மனப்பான்மை சோதனை; இன்டெலிஜென்ட் டெஸ்ட், நுண்ணறிவு சோதனை; பர்சனாலிட்டி டெஸ்ட், ஆளுமை சோதனை; எமோஷனல் இன்டெலிஜென்ட் டெஸ்ட், ஆளுமை மேலாண்மை சோதனை என்று பல்வேறு வகையான சோதனைகளை உளவியல் அறிஞர்கள் நமக்கு அளித்திருக்கிறார்கள். We are very familiar with the achievement test. Yesterday and before, Dr. Edward and head of the department as well as explained much about the achievement test and the blueprint, the preparation of the blueprint, the weightage, the objectives, content, weightage, the questions, everything has clearly explained how to prepare a blueprint, how to go for the ஒரு அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். அது குறித்து உங்களுக்கு கூடுதலாக நான் விளக்க வேண்டியதில்லை என்று கருதுகிறேன். சுருக்கமாக சொன்னவென்றால், அடைவு சோதனை நாம் பள்ளிகளில் பருவத் தேர்வாகவோ அரையாண்டாகவோ முழு பருவத் தேர்வாகவோ ஒரு வினா நிரலை, ப்ளூ பிரிண்ட் சொல்லக்கூடிய வினா நிரலை பயன்படுத்தி மாணவர்களுக்கு வைக்கக்கூடிய சோதனை அடைவு சோதனை. இது வெறுமனே மாணவர்களுடைய அடைவை மட்டும் சோதித்து அடைவதற்காக நாம் அறியப்படக்கூடிய ஒன்றல்ல. மாணவர்கள் மட்டுமல்லாமல் ஆசிரியருடைய அணுகுமுறையும் சரியான திசையில் தான் சென்று கொண்டிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துவதற்கு ஆசிரியருக்கு உதவக்கூடிய சோதனையாகவும் இது பார்க்கப்படுகிறது. நாட் ஓன்லி ஃபார் மெஷரிங் அண்ட் வெதர் த ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ்டு தேர் அச்சீவ்மெண்ட், not only this achievement test helps to the teacher the adapted methodology and used aids and techniques he employed and the questions he applied in the classroom, whether the suitable or to be modified. So this is a achievement test, helps both of learners as well as the teacher. Then அது குறித்து அதிகமாக நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக நம்ம ஆப்டிடியூட் டெஸ்ட் போகலாம். தமிழ்ல என்ன சொல்லுவது? நம்ம விருப்ப சோதனை என்று சொல்லுவோம். விருப்பம் என்ற வார்த்தை ஆங்கிலே ஆப்டிடியூட் என்று அறியப்படுகின்ற, உளவியல் ரீதியாக ஆப்டிடியூட் என்று அறியப்படுகின்ற வார்த்தை நமக்கு புதியதல்ல. ஆல்ரெடி we have completed DTED and we studied the psychology and education psychology.
So this term is familiar with us. We already studied about the aptitude. விருப்பம் என்பது வெறுமனே தனி மனித மாணவருடைய விருப்பங்களை குறிப்பதாகும். ஏன் விருப்பம் குறித்து படிக்க வேண்டும்? அது ஏன் ஒரு சோதனையாக நடத்த வேண்டும்? விருப்பத்தை ஏன் ஆசிரியர் வகுப்பறையிலே ஒரு சோதனை செய்து மாணவருடைய விருப்பத்தை அடைய வேண்டும் என்ற கேள்விகளுக்கு இந்த சோதனை நமக்கு விடை கொடுக்கிறது. நடனம் குறித்து விருப்பம், பல்வேறு நபர்களுக்கு பல்வேறு விருப்பங்கள் இருக்கிறது. மாணவர்கள் வகுப்பிலே இருக்கக்கூடிய 40, 30, 35 மாணவர்கள் அனைவரும் ஒவ்வொரு தனி தன்மைகள், தனி பண்புகள், தனி திறமைகள் படைத்திருக்க மாணவர்கள். All your students comprising your classroom and the 35 and 45, each and every individual has their uniqueness. So you have to identify what are their attributes and their talents. So employing these particular aptitude tests, you can able to find what is their talent, particular individual talent. Few of the students may interested in dancing. Few of the students may interested in creativity, debating, and writing essays, and writing poems, and acting, and mono acting, and miming, singing, and searching new facts, and what is that? Searching and collecting stamps and other things. Number of unique peoples, number of students among your classrooms in front of you with multi-talented. But one among them definitely will be highly dominant. நிறைய திறமைகளை படித்திருக்கக்கூடிய மாணவர்கள் உங்கள் வகுப்பறையில் உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதில் ஏதேனும் ஒரு திறமையில், ஏதேனும் ஒரு விருப்பத்தில் அதீத நாட்டம் கொண்டிருப்பார். அந்த நாட்டத்தை அறிந்து, அந்த விருப்பத்தை அறிந்து அவனை திசை திருப்புகின்ற பொழுது அவனுடைய வாழ்நாளில் அவன் அந்த திறமையில் பயணிக்கின்ற பொழுது மிகப்பெரிய உச்சத்தை அடைவார். The duty to teacher to identify the potentialities, identify the aptitude, the wishing and the actions of the learners. எந்த மாணவன் எதை விரும்புகிறார், அவனுடைய தனித்தன்மை என்ன? பெரும்பாலான ஆசிரியர்கள் அல்லது பெரும்பாலான பெற்றோர்கள் அவர்கள் தான் என்ன நினைக்கிறோம், தாம் குழந்தைகளை இவ்வாறு உருவாக்க வேண்டும் என்று தன்னுடைய பார்வையிலே பார்க்கிறார்களே தவிர மாணவர்களுடைய பார்வையில் அவனுடைய திறமை என்ன, அவனுடைய ஆற்றல் என்ன, அவன் விருப்பம் என்ன என்று அறிந்து அதில் அவனை திசை திருப்புகின்ற செயலை வழிகாட்டியாக இருப்பதில்லை என்பது நம் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. We people, teachers and doing the profession, noble profession, we have to do that so that we could able to identify the talents. So talent, not only talents, முதல் திறமைகளை, அந்த டேலண்ட் என்று சொல்லக்கூடிய சிறப்பு அறிவுகளை, சிறப்பு நுட்பங்களை, அபரிதமான அறிவு திறனை வளர்த்தெடுப்பதற்கு அடித்தளமாக இருக்கக்கூடியதான் விருப்பம். உனது விருப்பத்தை சொல், உனது விருப்பத்தை கண்டுபிடித்து அந்த விருப்பத்தின்பால் உன்னை திசை திருக்கிறேன் என்று சொல்வதற்காக தான் அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் சொல்லக்கூடியது. அந்த விருப்பத்தை அளந்து அறிவதற்கு ஆசிரியருக்கு பயன்படக்கூடிய ஒரு சோதனைக்கு பேரு ஆப்டிடியூட் டெஸ்ட். இது எல்லோரும் நாம சாதாரணமா வகுப்பறையில பயன்படுத்துறோம். 8வது 9வது 10வது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு காகிதம் எடுத்து கொடுத்து, நீ என்னவாக ஆக விரும்புகிறாய், உனது விருப்பம் என்ன, உனது ஹாபிஸ் என்ன, இதை நீ விரும்புவது விரும்பாதது இரண்டையும் பட்டியலிட்டு எழுதி கொடு என்று ஒரு ஆசிரியர் மாணவரிடத்திலே எழுதி வாங்கி கொண்டு வீட்டில் சென்று பார்த்தால் ஒரு சில மாணவர்கள் தன்னுடைய ஆம்பிஷன் என்று சொல்லக்கூடிய தான் எதுவாக ஆக விரும்புகிறேன் என்று முதல்நிலை சொல்லியிருப்பான். எதன் முதலில் சொல்லுகிறானோ அதற்கு பிறகு வரக்கூடிய அவனுடைய பதில்கள்லாம் முதலில் சொல்லப்பட்ட, முதலில் எடுக்கப்பட்ட முடிவை ஒற்றே இருக்கும். அதை கூர்ந்து கவனிக்கின்ற பொழுது அந்த ஆசிரியர் அந்த மாணவனுடைய தனி பண்புகளை அடையாளம் கொண்டு அவன் மீது சிறப்பு கவனம் செலுத்த இந்த தேர்வு ஆசிரியருக்கு உதவுகிறது. ஆகையினால் இது ஒரு உளவியல் தேர்வு. இதை நாம் உளவியல் பரிசோதனைக்காக, வெறுமனே பரிசோதனைக்காக அல்ல, அல்லது பாடத்திற்காக அல்லாமல் மட்டுமல்லாமல் எதிர்கால மாணவர்களை திசை திருப்பி எதிர்கால மாணவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான அடித்தளமான தேர்வாக பார்க்கப்படுகிறது. ஆனால் நடப்பு நிகழ்வில் அதிகமாக இத்தேர்வுகளை நாம் பயன்படுத்துவதில்லை என்பது ஒரு வருத்தத்தக்கமான விஷயம். அதை நாம் மேம்படுத்தி செல்ல வேண்டும் என்பதற்காக நமது கலைத்திட்டத்தில் விருப்ப தேர்வையும் உங்களுடைய மாணவர்களுக்கு மாதம் ஒரு முறையும், பருவம் ஒரு முறை, இருமுறையும் அல்லது 3 முறை வருடத்திற்கு குறையாமல் ஒரு விருப்ப தேர்வை நடத்தி அதில் விருப்பத்தை கண்டுபிடித்து ஒவ்வொரு தனி மனிதனுடைய விருப்பத்தையும் அடையாளப்படுத்தி ஆசிரியர் மனதில் நிறுத்திக் கொள்வது அந்த ஆசிரியர் அந்த மாணவனின் எதிர்காலத்தில் ஒரு மிகச்சிறந்த துவக்கத்தை வழங்குகிறார் என்று பொருள். ஆகையினால் இது கவனிக்கத்தக்க விஷயம். இது போன்ற விருப்ப தேர்வுகளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களே உங்களுடைய கலந்தாய் வகுப்பில் பேசி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. பணிப்பட்டறை என்று சொன்னால் 6 நாட்களுக்கு மிக அதிகமாக பேசுவார்கள்.
தற்பொழுது இது அறிமுகமாகவே கொடுக்கப்படுகிறது. இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஆன்லைன் சோர்ஸாகவே there are number of online sources available in aptitude test. This is free sources. You can use your mobile phone and a smartphone for downloading aptitude test scales. Different scales you can download. And ஒரு விஷயம் அந்த கவனிக்கணும், அதுல நீங்க எண்ணிக்கையில் அந்த வினா நிரலில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகள் அல்லது ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடிய வாக்கியங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்து மாணவர்களுக்கு பொருத்தமாக இருந்த ஒரு கருவியாக இருந்தால் அங்குள்ள மாணவர்களுக்கு அதை நீங்க பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது. ஏனென்றால் அதிகமான எண்ணிக்கை உயர்கல்வி மாணவர்கள் பயன்படும், குறைவான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய டூல் என்பது பள்ளி மாணவர்கள் பயன்படக்கூடியதாக இருக்கு. இரண்டாவது, ஆட்டிடியூட் டெஸ்ட். இது மூன்றாவது. ஆட்டிடியூட் இன் டர்ம்ஸ் ஆஃப் தமிழ் மனப்பான்மை. ஆட்டிடியூடுங்கிற ஆங்கில வார்த்தைக்கு நாம் இணையான தமிழ் வார்த்தை என்னவென்று பார்க்கிறோம் என்று சொன்னால் மனப்பான்மை என்று சொல்றார். This test is used for assessing the attitude of a profession towards things, ideas, person, process and events. ஒரு நபரை பற்றியோ, ஒரு செயலை பற்றியோ, ஒரு கருத்தை பற்றியோ, ஒரு நிகழ்வை பற்றியோ, ஏன் ஒரு இடத்தை பற்றியோ, ஏன் ஒரு புதிய சித்தாந்தம் குறித்து ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு தனி மாணவனும் என்ன எண்ணுகிறான் என்பதை அளந்தறிவதற்கு பயன்படக்கூடிய ஒரு சோதனை ஆட்டிடியூட் டெஸ்ட். Every individual, you are myself and you, all the individuals are having that particular. இப்போ இந்த பேண்டமிக் எடுத்துங்க, கொரோனா வைரஸ் சம்பந்தப்பட்ட கருத்தை நம்ம அறிவோம் என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான ஒவ்வொரு விதமான மனப்பான்மை இருக்கும். சிலருக்கு இந்த நோய் குறித்து புரிதல் இல்லாமல் இருக்கலாம், அல்லது பயம் இல்லாமல் இருக்கலாம், தன்னிச்சையாகவே செயல்படலாம், தற்காப்பு உபகரணங்களை பயன்படுத்தாமல் இருக்கலாம். சில ஆசிரியர் அது குறித்து அதீத கவனம் செலுத்தி கையில் உரை, முகத்தில் கவசம், தலையில் தொப்பி, காலில் ஷூ, முழுக்கை சட்டை என்று தன்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனை மூடிக்கொண்டு பயணிக்கலாம். சில ஆசிரியர்கள் அது குறித்து எந்த விதமான சுய விழிப்புணர்வும் இல்லாமல் இருக்கலாம். மாணவர்களும் அப்படி இருக்கலாம், பெற்றோர்களும் அப்படி இருக்கு. இதெல்லாம் தனித்தனியான மனப்பான்மை குறித்து வெளிப்படக்கூடிய பண்புகள். ஆக மனப்பான்மை அறிவது என்பது எதற்காக, ஏன் என்கிற கேள்வி எழுகின்ற பொழுது, if you have positive attitude you can do it. whatever attitude என்ற வார்த்தையை சொல்கின்ற பொழுது we have to remember that the world famous quotation from the world most powerful word in the world is attitude. சொன்னவர் வின்ஸ்டன் சர்ச்சில். உலகத்திலேயே மிக ஆளுமை மிகுந்த, மிக செருகி மிகுந்த ஒரு வார்த்தை இருக்கிறது என்று சொன்னால் அது ஆட்டிடியூட் என்று சொன்னார். அவன் மனப்பான்மையை மாற்று, எதை வேண்டுமானாலும் உலகத்தில் மாற்ற முடியும் என்று சொன்னார். So attitude is base for everything. Being as a teacher, we should have the positive attitude towards our professions. நம்ம தொழில் குறித்து ஒரு நேர்மறை மனப்பான்மை, நேர்மறை சிந்தனை அவசியமாகிறது. ஆகையால் நம் தொழிலில் அதிக கவனம் செலுத்துவதற்கும், அதீத ஆர்வம் செலுத்துவதற்கும், அது குறித்த பல்வேறு தகவல்களை சேகரிப்பதற்கும், அது குறித்த பல்வேறு தகவல்களை சேகரித்த தகவல்களை தொகுப்பதற்கும், தொகுத்த தகவல்களை கொண்டு முடிவுகள் எடுப்பதற்கும், முடிவுகளை மையப்படுத்தி பிற முடிவுகளோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்கும், அவ்வாறு ஒப்பிட்ட முடிவுகளில் மேலும் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கும் பயன்படக்கூடியதாக இருக்கிறது இந்த ஆட்டிடியூட் டெஸ்ட். ஸோ வெறுமனே ஆட்டிடியூடுங்கிறது not only for example not only for just measuring the attitude, வெறுமனே attitude. please anybody please unmute, please mute your mic. தயவு செய்து யாரே ஒரு நபர், நம்முடைய மாணவர் மியூட்ல எல்லாம் வந்துட்டாங்க, மியூட்ல வச்சுங்க, உங்க வாய்ஸ் கேட்குது. ஒன்ஸ் இன்டர்ஃபியர் ஆனால இந்த டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு, மற்றவங்களை பாதிக்கும். நீங்க எல்லோரும் அழகா கவனிச்சிட்டீங்க, உங்கள் முகம் எங்களுக்கு தெரிகிறது, உங்கள் காதுகள் மிக ஷார்ப்பாக எங்களுடைய வார்த்தைகளை உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர், பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, தொலைதூர கல்வி இயக்ககம், கல்வியல் துறை எடுக்கக்கூடிய முயற்சிகளை எமது 4 மையத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களது இருப்பிடத்திலே இருந்து கொண்டு முழுமையாக பங்களிப்பு செய்கிறார்கள் என்கிற திருப்தியை இந்த நிகழ்வு எங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய பேராசிரியர் பெருமக்கள், துறை தலைவர் இருக்கின்ற முயற்சிகளுக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பு மிக பாராட்டத்தக்கதாக இருக்கிறது. தயவு செய்து எவரேனும் உங்களுடைய பிரசன்ட் ஆப்ஷனுக்கு போக வேண்டாம். தயவு செய்து இடையில நீங்க அட்மிட் பண்ணிட வேண்டாம், மியூட்லயே இருங்க. நீங்க எல்லோரும் நல்லா கவனிச்சிக்க நம்பிக்கையில உங்க முகம் பார்க்காமல் ஏற்கனவே என்னிடம் 250 மாணவர்களின் கண் முன்னால் உட்கார்ந்து இருப்பதற்காகவே கற்பனை செய்து கொண்டு நான் என்னுடைய கேமரா முன்பு பேசிக் கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக அனைவரும் நன்றாக கவனிப்பீர்கள். ஃபார் எக்ஸாம்பிள், attitude towards online learning.
Just we want to learn about how people think about outline learning and the distance education, private education, even whatever the things are, the process or the individual, even political attitude, even disaster attitude, and the attitude of different aspects, சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய பிலாசபிக்கல் ஆட்டிடியூட்ஸ், இண்டிவிஜுவல் தனிநபரை பற்றி, ஏன் உங்களுடைய வகுப்பறையிலே உங்களுடைய ஆசிரியர் அறையிலேயே உங்களுக்கு ஒவ்வொரு நபரை குறித்து ஒரு மனப்பான்மை இருக்கிறது. ஆனால் இதை நாம் ஆராய்ச்சி அணுகுமுறையில், ஆராய்ச்சி கண்ணோட்டத்தில் பார்ப்பதில்லை. வெறுமனே நடக்கின்ற நாட்களில் நாம் கால்களை கடந்து செல்வது போல இயல்பாகவே கடந்து சென்று விடுகிறோம். அப்படி இல்லாமல் அதை ஆராய்ச்சி கண்ணோட்டத்திலும், அது வெறுமனே ஆராய்ச்சி என்று சொன்னால் பெரிய ஆராய்ச்சி என்று அல்ல, நாம் சிந்தனை கண்ணோட்டத்திலும் சிந்தனையை சீர்தூக்கும் வகையில் அதற்கான தகவல்களை சேகரித்து அந்த தகவல்களை பகுப்பாய்வு செய்கின்ற கண்ணோட்டத்திலும் நாம் அதை அணுகுமையானால் நிச்சயமாக அந்த ஆட்டிடியூட் டெஸ்ட் என்பது நமக்கு பயனுள்ளதாகும். How do we employ this attitude to our learners? Getting attitude towards, for example, mathematics, language, Tamil and English, social science and science. ஒரு சில மாணவன் மேத்தமெட்டிக்ஸ் வராது, அவனுக்கு அங்கே ஆட்டிடியூட் டெஸ்ட் பயன்படும். அவனுக்கு ஆட்டிடியூடு மேத்தமெட்டிக்ஸ்னாலே அவனுக்கு பயமா இருக்கும். கணிதம்னாலே எனக்கு பயம், எனக்கு கூட்டல் வராது, பெருக்கல் வராது, கணித வாத்தியார் மீது பயம், கணித புத்தகமே பெருசா இருக்கும் மற்ற புத்தகங்களோட அப்படின்னு சொல்லுவான். அப்ப அந்த ஆட்டிடியூட மாத்துறது தான் அந்த டெஸ்ட் பயன்படுது. இருக்கின்ற 5 பாடங்கள் அல்லது 7 பாடங்கள் அல்லது சிறப்பு பாடங்கள் அத்தனை பாடங்களிலும் ஒரு நேர்மறை மனப்பான்மையை மாணவர்களுக்கு திசை திருப்புவதற்கும், அதை கண்டறிந்து அதை வழிநடத்துவதற்கும், ஆலோசனை கூறுவதற்கும் பயன்படக்கூடியது ஒரு ஆட்டிடியூட் டெஸ்ட். இதுக்கு லிக்கட் ஆட்டிடியூட் ஸ்கேல் இருக்கு, ஸ்பென்சர் ஸ்கேல் இருக்கு, வில்லர் ஸ்கேல் இருக்கு, ஆன்லைன் ஃப்ரீ ஸ்கேல்லாம் நிறைய இருக்குது. இதை நீங்க இது வெறுமனே கிளாஸை கவனிச்சுட்டு ஒரு வருஷம் முடிஞ்சு போயிட்டு ஒரு சர்டிபிகேட்டுக்காக ஒரு எக்ஸாமினேஷனுக்காக அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் எடுத்துக்கிறாம உங்களுடைய ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி, உங்களுடைய லேப்டாப்பை பயன்படுத்தி இந்த மாதிரி ஸ்கேல்ஸ் எல்லாம் இருக்குதா, ஆட்டிடியூட்னா என்ன, அதனுடைய வகைகள் என்ன, அதுக்கு அளந்தறியறதுக்கு என்ன ஃபார்முலா அல்லது அளந்தறியக்கூடிய வகைகள் எப்படி சொல்லியிருக்காங்க, தமிழ்லயும் இருக்கு, ஆங்கிலத்திலயும் இருக்குது, அது சின்ன சின்ன ஸ்கேல்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்க தேடி கண்டுபிடிச்சி எடுக்கின்ற முயற்சிகள் இப்போ நாங்க இங்க செலவு பண்ற நேரத்தை உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவ் ஆக்கிடுவோம். அதுல எங்களுக்கு ரொம்ப திருப்தி கிடைக்கும். ஆகையினால ஆட்டிடியூடுங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் டெஸ்ட். We try to employ that test in our classrooms to define the attitude of learners, and we could classify and identify the negative attitudes and the positive attitudes as a neutral attitudes. அந்த வகையில படங்களை பார்க்கின்ற பொழுது பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நேர்மறை மனப்பான்மை உள்ளவர், எதிர்மறை மனப்பான்மை உள்ளவர், சமநிலை மனப்பான்மை உள்ளவர் என்று சொல்லுகிறோம். சமநிலை என்று எல்லா காலகட்டத்திலும் இருக்க முடியாது, எதிர்மறை எல்லா நேரங்களிலும் இருக்க முடியாது. சில நேரங்களில் சில முடிவுகள் எதிர்மறையாக எடுக்க வேண்டியிருக்கும். ஆக இந்த ஆட்டிடியூட் ஸ்கேலை பயன்படுத்துவதனால் நமக்கு மாணவர்கள் சம்பந்தப்பட்ட முடிவுகளில் எடுப்பதற்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்குது. இது ஒர்க் ஷாப்ல நம்ம நேரடியாக இருக்கின்ற பொழுது நிறைய விஷயம் பேசுவோம். ஆனாலும் இது முகப்ப அடிப்படையில ஒரு அறிமுக அடிப்படையில் தெரிஞ்சுக்கிறோம். Next we move for intelligent test. The test is for the assessing the level of intelligence and cognitive functioning of the individuals. Listen here, the level of intelligence. தனி மாணவர்களுடைய நுண்ணறிவு அளவை அளந்து அறிவதற்கு தரப்படுத்தப்பட்ட, பரிந்துரைக்கப்பட்ட, செம்மைப்படுத்தப்பட்ட ஒரு அளவுகோலை பயன்படுத்தி அவருடைய நுண்ணறிவை அளந்து முடிவுக்கு வருவது. ஆக நுண்ணறிவை அளப்பது ஏன்? நுண்ணறிவு என்றால் என்ன? This is a process. Intelligence is a neuro-oriented process, and thinking and creativity and previous experience. This all comprising many kinds of previous experience. ஒரு இன்டெலிஜென்ட், ஒரு நுண்ணறிவாளன் அல்லது நுண்ணறிவு உள்ள நிலையை அடைவதற்கு ஒரு தனி மாணவன், ஒரு தனி மனிதன் நுண்ணறிவோடு இருக்கிறார், புத்திசாலித்தனமாக இருக்கிறார் என்பதை அடைவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள் அடைய முடியாது. அதற்கு நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. துவக்கம் முதல், குழந்தை பருவம் முதல், குமர பருவம் முறை, ஏன் வாழ்நாள் முழுவதும், right from the womb to doom, the learning is happening. Wherever we go and whatever we do, whomsoever we listen and whatever we speak, from there we learn many kinds of experience. All these kinds of experience we have to comprise all and concise all towards our knowledge, and converting knowledge into the vision, and converting vision into the what is that fact, அறிவாக மாற்றி, நோக்கமாக மாற்றி அதில் முடிவுகள் எடுப்பதற்கு இந்த நமக்கு கடந்த கால அனுபவங்களை, படித்த புத்தகங்களை, பார்த்த காட்சிகளை, கேட்ட கேள்விகளை, பேசிய பேச்சுகளை, தொகுத்த தகவல்களை அத்தனையும் நாம் அறிவாக மாற்றக்கூடிய செயல் சார்ந்ததுதான்
சார் குட் மார்னிங் சார். ஜெயந்த் சார். சென்டர்ல இருந்து என்ன சவுண்டும் வெளியே வரலைங்க சார். இன்ஃபர்மேஷன் சென்டர்ல இருந்து ஆடியோ ஆஃப் ஆயிடுச்சுங்க சார். சார் சென்டர் இன்ஃபர்மேஷன் சென்டர்ல இருந்து ஆடியோ ஆஃப் ஆயிடுச்சுங்க சார். எங்கேயுமே வெளியில வரலைங்க சார். சார் ஆடியோ வரவே இல்லை. சார் யாருக்குமே ஆடியோ வரலைங்க. ஹலோ ஓகே மேடம், நான் சொல்லிட்டேன். அவங்க ட்ரை பண்ணுவாங்க. எல்லாரும் பேச வேண்டாம் ப்ளீஸ். தேங்க்யூ ப்ளீஸ். நாங்க பேசுற கேட்கும் போ. இப்ப கேக்குதான்னு சொல்லுங்க. கேக்குது. வெரி குட். சிக்னல் தெரியும். ஓகே. வெரி குட். ப்ளீஸ் mute all of your mic. Please mute. Now it can be audible you. சார் இது நீங்க ஆட்டாதீங்க. அதுதான் கேட்டேன். இதுல ஊரும்போது சரி அப்படியே அப்படியே மைக் ஆஃப் ஆயிடும். மைக் அது திரும்பி கொஞ்சம் கூட தான். ஒரு 3 seconds. ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. பிரசன்டேஷன் ஸ்லைட் வந்திருக்கு. ஓகே சார். அந்த பொண்ணு மைக் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா. ரைஸ் டுகெதர். ரைஸ் டுகெதர் ப்ளீஸ். மைக் அவங்க மீட் பண்ணுங்க. சரி. Jerome, please show your signal. Show signal. Yes sir, received sir. Please show your signal. Welcome sir, Jerome. Yes sir, I received your voice sir. Okay. 1 minute please. I start now. Please 1 minute. ஸோ இன்டெலிஜென்ட் டெஸ்ட்டை பொறுத்தவரை இந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறோம். நுண்ணறிவு சோதனை என்பது மாணவர்களுடைய நுண்ணறிவை அளந்து அறிவதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு உளவியல் சோதனை. இதன் மூலமாக மாணவர்களுடைய நுண்ணறிவு அளவை அளந்து அறிவதன் மூலமாக நம்மால் மாணவர்களுடைய மீத்திறன் பெற்ற மாணவர்கள், சராசரி மாணவர்கள், அபரிதமான திறன் பெற்ற மாணவர்கள், சிறப்பு திறன் வாய்ந்த மாணவர்கள், சராசரி மாணவர்கள் என்று சொல்லக்கூடிய மாணவர்களுடைய அளவை அளந்து அறிந்து மீத்திறன் என்று சொல்லக்கூடிய the extraordinary students, the extraordinary intelligent students can be identified, and especially we could counsel them and we could create a special class them for their future development, and we could guide them for their future endeavor. This is the most important objectives of this intelligence. Please note it. You can identify the extraordinary talent of the students. Not only identifying the extraordinary students, and also we could find that two slow learners also. So backward students and below the average students, we could pay our special attention to the backward as well as the special the below average students. So இந்த வகையான சோதனையை நம்ம பயன்படுத்துவதன் மூலமாக, உளவியல் சோதனையை பயன்படுத்துவதன் மூலமாக நம்முடைய மாணவர்களுடைய அறிவை அளந்தறிந்து அவர்களுடைய அறிவில் நாம் கவனம் செலுத்துவதற்கும், நம்முடைய வகுப்பறையில் கையாளக்கூடிய வகுப்பறை அணுகுமுறைகள், கற்பித்தல் அனுபவங்கள், பாடப்பொருளை விளக்கும் ஆற்றல், பாடப்பொருளுக்கான தரக்கூடிய உதாரணங்கள், காட்டக்கூடிய காட்சி பொருள்கள், அவர்களுக்கு அமைத்து தரக்கூடிய நேரடி மாற்று துணை அனுபவங்கள் போன்ற விஷயங்களில் நாம் முடிவெடுக்க இந்த நுண்ணறிவு சோதனை என்பது பயன்படக்கூடியதாக இருக்கு. Then we move for personality test. This தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா ஆளுமை சோதனை, personality test. This personality test used in personal qualities or characteristics referred as personality traits. ஆளுமை சோதனை மிக முக்கியமானது. ஆளுமை என்ற வார்த்தை நமக்கு பெரிதும் பயனுள்ள, பெரிதும் தொடர்புடையது. ஆல்ரெடி வி ஃபெமிலியர் வித் தி டெர்ம் பர்சனாலிட்டி. எவ்ரி ஒன் ஆஃப் த வேர்ல்டு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ், பல்வேறு விதமான ஆளுமை பண்புகளை பெற்றிருக்கிறார்கள்.
அந்த ஆளுமை என்பது வெறுமனே சாதாரணமாக வரக்கூடிய விஷயம் அல்ல. அது தொடர்ச்சியாக குழந்தை பருவம் முதல் தொடர்ச்சியாக நாம் கவனம் செலுத்தக்கூடிய கற்ற விஷயங்களை பயன்படுத்துகின்ற விதத்தில் நமது ஆளுமை உருவாக்கப்படுகிறது. ஆளுமை என்பது நுண்ணறிவோடு சம்பந்தப்பட்ட விஷயம், மனதோடு சம்பந்தப்பட்ட விஷயம், சிந்தனையோடு சம்பந்தப்பட்ட விஷயம், கற்பனையோடு தொடர்புடைய விஷயம், பிரச்சனைகளை தீர்ப்பதில் உள்ள தொடர்புடைய விஷயம், கடந்த கால அனுபவங்களை நிகழ்காலத்தில் பயன்படுத்துவது குறித்த தொடர்புடைய விஷயம், ஆளுமை தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய பிரச்சனையை அணுகுவதில் உள்ள பிரச்சனை, மனிதர்களை அணுகுவதில் எவ்வாறு என்பது சம்பந்தப்பட்ட விஷயம், தன்னுடைய சிறப்பு கூறுகளை இந்த உலகுக்கு காட்டக்கூடிய விஷயம். The personality of individual is the comprising of many kinds of individual traits and the behaviors, as well as we focus and we deal in front of us the problem and how do we interact with the people, the fellow people, as well as our learners. நம்ம மாணவர்களிடம், நம்முடைய சக ஆசிரியரிடத்திலும், நம்மளுடைய மேல் அதிகாரி இடத்திலும் நம்ம எத்தகைய பண்பு நலன்களை அவர்களோடு உரையாடுகிறோம், நம்முடைய ஆளுமை எவ்வாறு அவர்களிடம் உருவாக்கி கொள்கிறோம், நம் ஆளுமை பற்றி அவர்கள் என்ன விதமான கருத்துக்களை கொள்கிறார்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது. ஆகையினால் ஆளுமை சோதனை என்பது மாணவர்களுக்கு மட்டுமல்ல, ஆசிரியர்களுக்குமே பயன்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆளுமையை சொல்லுகின்ற பொழுது பல்வேறு உளவியல் ஆராய்ச்சியாளர்கள், அறிஞர்கள் ஆளுமைகள் நிறைய கொள்கைகளாக பிரித்திருக்கிறார்கள். அதில் நிறைய பிரிவுகளை சொல்லுகிறார்கள். அன்பானவர், கருணை மிக்கவர், உண்மையானவர், பிறல் நடத்தை இல்லாதவர், நம்பிக்கையானவர், சமயோசித புத்தி இருக்கக்கூடியவர், பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர். what is that? Empathy, sympathy, transparent, easy goer and trustworthy, reliable, அன்ரிலையபிள். இந்த மாதிரி நிறைய விதமான ஆளுமை பண்புகளை மனிதர்களுக்கு பிரிக்க முடியும். அது அல்லாமல் பொதுவாக பழைய அடிப்படையில் ஆளுமைகளை பிரிக்கிற பொழுது பொறுமை அடிப்படையில் 4 விதமான ஆளுமை மனிதர்கள் பெற்றிருப்பதாக நமது உளவியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அதில் ஒன்று சங்கைன் என்று சொல்லக்கூடியது, நம்புகிற ஆளுமை இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் எதையுமே நம்புவார்கள். இந்த பாசிட்டிவ் பர்சனாலிட்டி பீப்புள்ஸ் ஆல்வேஸ் தே வில் பி ட்ரஸ்ட் அபவுட், நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதை சிந்திப்போம், நன்றாக நடக்கும் என்று நம்புகிற ஆளுமை கொண்டவர்கள். அவர்கள் என்ன விதமான டேர்ம் யூஸ் பண்றாங்கன்னா சைக்காலஜிஸ்ட் சங்கீன் SENGUIN சொல்லக்கூடிய சங்கீன் பர்சனாலிட்டி, நம்புகிற, உலகத்தை நம்புகிற, தன்னை நம்பி உலகத்தில் நல் எண்ணங்களை விதைக்கிற ஆளுமையை கொண்டவர்களாக அதை வகைப்படுத்துகிறார். அவர்கள் இந்த நாட்டினுடைய சொத்து, இந்த உலகத்தினுடைய சொத்து. மாணவர்களுக்கும் அத்தகைய ஆசிரியரை நன்றாக பிடிக்கும். இந்த ஆசிரியர் என்னை விரும்புகிறார், இந்த ஆசிரியர் அன்பாக இருக்கிறார், இந்த ஆசிரியர் மீது புன்னகையை செலுத்துகிறார், என்னை அரவணைத்து செல்கிறார், சோ எனக்கு இந்த ஆசிரியர் பிடிக்கும், ஆகையினால் அவர் பாடத்தில் அதிகமாக கவனம் செலுத்துகிறேன் என்கின்ற நிலையை மாணவர்களுக்கு கூறுவதற்கு இந்த சங்கேன் கைண்ட் ஆஃப் டீச்சர்ஸ். So all we teachers have read about the psychology, but individually we different personalities we have. நம்ம பல்வேறு விதமான ஆளுமை பெற்றிருக்கிறோம். ஆனால் நம்புகிற, நேர்மறை எண்ணங்கள் உள்ள, நம்பிக்கை விதைக்கிற, மாணவர்களுடைய தனித்திறமை வெளிக்கொண்டு வர, அன்பாக, இயல்பாக, இசைவாக பேசி பழகுகிற ஆளுமை அந்த பள்ளியிலும் அந்த வகுப்பறையிலும் சிறந்த ஆளுமைகளாக இருக்கும், பலர் விரும்பக்கூடிய ஆளுமைகளாக இருக்கும். அந்த ஆளுமையை நாம் இருப்போதிலும் மட்டுமல்லாமல் நமது மாணவர்கள் மனத்திலும் உருவாக்க வேண்டியிருக்கிறது. So we have to develop that kind of the positive personality behavior, all collective peoples. நம்ம மாணவர் அத்தனை பேரத்திலையும் சில பள்ளியிலிருந்து படித்து வரக்கூடிய மாணவர்கள், சில குறிப்பிட்ட ஆசிரியரிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் மட்டும் அவ்வாறு சிறப்பு திறன்களோடு வருவார்கள். அதற்கு காரணம் அந்த ஆசிரியருடைய ஆளுமை எப்படி. அவர்கிட்ட படிச்சப்பா, நான் அந்த டீச்சர்கிட்ட படிச்சப்பா, அந்த ஆசிரியருடைய தாக்கைய வாழ்நாள் முழுவதும் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியரை கூட, ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு இருக்கக்கூடிய ஆசிரியர் கூட என்னுடைய ஆளுமையில என்னுடைய ஆரம்ப பள்ளி ஆசிரியருடைய தாக்கம் இன்றளவுக்கும் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஆசிரியர்களை பார்க்கின்றோம். ஸோ ஆளுமைகளை நாம் படிக்க வேண்டியிருக்கிறது, ஆராய வேண்டியிருக்கிறது, அலச வேண்டியிருக்கிறது, முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. ஸோ இரண்டாவதாக கோபப்படுகின்ற ஆளுமை, குலாமிக் என்று சொல்லக்கூடிய ஆளுமை, குலாமிக் பர்சனாலிட்டி. எதற்கெடுத்தாலும் கோபப்படுவார்கள், சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படுவார்கள்.
சாதாரணமாக புன்னகைக்கின்ற விஷயங்களுக்கோ குழப்பப்படுகின்ற ஆளுமைகள் எல்லாம் பார்க்கின்றோம். ஸோ அத்தகைய ஆளுமைகளும் நாம் இந்த சோதனை மூலம் அறிய முடியும். சில உங்களுடைய வகுப்பறையிலும் உங்களுடைய மாணவர்களிடத்தில் சதீதமான கோபம் உள்ள மாணவர்கள் கண்டறிய முடியும். உங்களுடைய வகுப்பறை ஆசிரியர் கூட்டமைப்பிலும் ஆசிரியருடைய அறைகளிலுமே ஆசிரியருடைய பல்வேறு விதமான ஆளுமைகளை பார்க்கின்ற பொழுது சில தலைமை ஆசிரியர்களும் சில மேலதிகாரிகளும் சில அலுவலக நண்பர்களும் ஊழியர்களும் கூட சில கோபப்படுகின்ற ஆளுமைகளை கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற உளவியல் சோதனையை படிப்பதன் மூலமாக அத்தகைய ஆளுமை உடையவர்களை நாம் அணுகுகின்ற விதங்களில் நாம் மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஸோ கொலாமிக் கேரக்டர் அண்ட் கொலாமிக் பர்சனாலிட்டி, கோபப்படுகின்ற ஆளுமை உடையவர்கள். மூன்றாவதாக மெலங்கோலிக் பர்சனாலிட்டி, துக்கமாக இருக்கின்ற துக்கமே படுகின்ற ஆளுமை. நன்றாக பாருங்கள், இந்த பிக்சர்ல 4வது ப்ளூ கலர்ல கூடிய எமோஜி பிக்சர் என்ன சொல்லுனாக்க அழுதுகிட்டே இருக்கக்கூடியவர். ஸோ எமோஜி ஆஃப் த color of fourth picture of the blue color emoji shows that the highly worried about சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கவலைப்படுகின்றது. வாழ்க்கையில் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது, என்னை மட்டும் ஏப்பாறு கடவுள் என்னை மட்டும் எப்படி நிந்திக்கிறார், எனக்கு மட்டும் இப்படி கஷ்டப்படுகிறார். இந்த ஆளுமை முற்றிலுமாக முதலில் சொல்லக்கூடிய நமக்கு சுங்கையின் ஆளுமைக்கு முற்றிலும் நேர்மறையானது. ஒருவர் முழுவதுமாக எல்லாவற்றையும் நம்புகிறார், இன்னொரு ஆளுமை முழுவதுமாக எல்லாவற்றையும் புறக்கணிக்கிறார், அவநம்பிக்கை கொள்ளுகிறார். இந்த 2 ஆளுமைகள் அது அல்லாமல் செயல்படாத ஆளுமை என்று சொல்லக்கூடிய பிளக்மாட்டிக் ஆளுமை பர்சனாலிட்டிஸ், மெலங்கோலிக் ஆளுமை என்று சொல்லக்கூடிய இந்த பல்வேறு விதமான ஆளுமைகள் உங்கள் வகுப்பறையில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. So you identify among your learners who are sanguine personality and cholamic personality and melancholic personality and phlegmatic personality. இந்த ஆளுமைகளை அடையாளம் கண்டுவது மூலமாக if anybody among the phlegmatic personality, you can separate them and you have to spend much time with your learners and make them and make a particular individual as a smiley face and convert into that experience to the classroom. He can ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவோடு அவனை இணைய வச்சு அந்த குழுவில் மகிழ்ச்சியை உருவாக்கி வச்சு அவன் தொடர்ச்சியாக அவன் முகத்தில் கண்ட அந்த துக்கத்தை அந்த கவலையை போக்குவதற்கு ஆசிரியர் இங்கே துவக்கம் காட்டுகிறார். அதற்கு பயன்படக்கூடியது இந்த ஆளுமை சோதனை. அது அல்லாமல் பொதுவாக ஆளுமைகளை வேறு விதமாக பிரிக்கிறார்கள். இன்ட்ரோவர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் அண்ட் ஆம்பிவர்ட் என்று சொல்லுவாங்க. இன்ட்ரோவர்ட் சொல்ல அகமுகன், இன்ட்ரோவர்ட் அகமுகன். அகமுகன் என்று சொல்கின்ற பொழுது தனக்கு தானே இன்டர்னல் கம்யூனிகேஷன். ஸோ ஐ கம்யூனிகேட் மை செல்ஃப் அண்ட் கம்யூனிகேட் intrinsically and by intro I communicate myself. நான் எனக்குத்தானே பேசிக்கொள்கிறேன், என்னை நான் ஆராய்ந்து கொள்கிறேன். பெரும்பாலும் நான் சக மனிதர்களோடு பேசுவதை காட்டிலும் அதிகமாக சிந்திக்கிறேன், அதிகமாக கற்பனை செய்கிறேன், அதிகமாக முடிவுகள் எடுப்ப. நான் காலதாமதம் செய்தோ அல்லது ஒரு முடிவுகள் எடுக்க காலதாமதம் செய்தாலும் எனக்குள்ளே அது பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டுக்கொண்டு சொல்லக்கூடிய ஆளுமை இன்ட்ரோவர்ட் சொல்லக்கூடியது. They won't speak much with others. They won't have many communication with others. They will be silent, they will be quiet and think much. நிறைய சிந்திப்பார்கள், நிறைய அலசுவார்கள், ஆராய்வார்கள், ஆனால் அதிகமாக பேச மாட்டார்கள். நீங்களே உங்களை சொல்லலாம், அந்த ஹெட்மாஸ்டர் ரொம்ப பேச மாட்டாரு, ஆனால் ரொம்ப ஆக்டிவா செயல்படுவாரு. ஸோ இன்ட்ரோவர்ட்ங்கிறவங்க தனக்குள்ளே பேசிக்கிறார்கள், தனக்குள்ளே உரையாடுகிறார்கள், தன் திறமையோடு உரையாடுகிறார்கள். ஆனால் அந்த தான் என்னவென்று சொன்னால் previous experience, previous personalities, previous knowledge, previous data, பல்வேறு விதமான முன் அனுபவங்கள், முன் அறிவுகள், முன் படித்த எல்லா விஷயங்களையும் அவர் மனதிற்குள் வைத்து அதன் மூலமாக முடிவுகள் எடுப்பதற்கு அவர் சிந்திக்கிறார். அவங்களுடைய கேரக்டரை பார்க்கும்போது நைல் பெயிண்டிங்கா இருப்பாங்க. சில நேரத்துல வந்து அதிகமா நைல கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு தொலை தூரத்துல அல்லது செவருடைய முக்கத்துல பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, குறித்த பார்வை உடையா இருப்பாங்க, ஒரு இடத்துல பார்வை போய் நிலைச்சு நிற்கும். சில நேரங்களில் எதுக்க போய் நிற்போம், நம்மளை பார்த்துக்கிட்டு இருப்பாரு, நம்மளை பேச மாட்டாரு. எப்போ வந்தீங்கன்னு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு பிறகு கேட்பாரு, இங்கதான் இருக்கிறீங்களா, நம்ம வேற கேட்போம். இதெல்லாம் என்னன்னா அவங்க இன்ட்ரோவர்ட்டா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப இன்ட்ரோவர்ட்டா இருக்கு நல்லதா கெட்டதாங்கிறது அடுத்த கேள்விக்கு நம்ம போக வேண்டாம். ஆனா இங்க ஒரு சிந்தனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை ஏன் மட்டும் சொன்னா, உங்கள் வகுப்பில் நீங்கள் பாடம் நடத்துகின்ற பொழுது உங்கள் மாணவர்களில் சிலர் உங்களை பார்த்து கொண்டே இருப்பான், ஆனால் சிந்தனை அங்கே இருக்காது, அவன் கற்பனையில் இருக்க கூட வாய்ப்பு இருக்கிறது. நீங்க நினைக்கலாம், வேண்டா நான் பாடம் நடத்திட்டு இருக்கேன், நீ என்ன நீ எங்கேயே உட்காந்துருக்க, எங்கடா சிரிச்சுட்டு கேட்டாக்க, நீங்க போட்ட விதையில, நீங்க போட்ட துவக்கத்துல, நீங்க கொடுத்த இனிஷியேஷன்ல அவன் பறந்து போய் நீங்க ஒரு லா நடத்துறீங்கன்னா, ஒரு சட்டத்தை, ஒரு ராமன் எஃபெக்ட் நடத்துறீங்கன்னாக்க அவன் அதுக்குள்ள வேற கற்பனையோட இருப்பான். ஆனா அதை கண்டுபிடிக்கிறது ஒரு கேள்வி மட்டும் பார்த்தாது, உங்களுடைய உற்றுநோக்கலும் அவசியமாகிறது.
அதனால அந்த இன்ட்ரோவர்ட் சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரோவர்ட் சொல்லக்கூடியவங்க that means the interpersonal communications, the very good communication keeping with all neighbors, all friends and relatives. எப்பொழுதும் தன்னுடைய இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க கலகலப்பா இருப்பாங்க, மற்றவர்களை மகிழ்ச்சி படுத்துவாங்க, மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவார்கள், மற்றவர்கள் உரையாடி கொண்டே இருப்பார்கள், எதற்கும் அதிகமாக கோபப்பட மாட்டார்கள், சிரித்த முகத்தோடு இருப்பார்கள், முகத்தில் ஒரு புன்னகை தெரியும், அவர்கள் இருக்கின்ற இடத்தில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறதா மத்தவங்க ஃபீல் பண்ணுவாங்க. என்ன சார் நேற்று நீங்க ஆபீஸ் வரல, நேற்று ஆபீஸே கலகலப்பா இல்ல சார், என்ன சார் நீங்க லீவ் போட்டீங்க அப்படிமாங்க. So extrovert is a ambient personality and a very lovely personality and அவங்களை வெறுமனே இன்ட்ரோவர்ட்டை கம்பேர் பண்ணும்போது அவங்க இவங்க சிறந்தது அவங்க சிறந்ததுன்னு எடுத்துக்கிற வேண்டியதில்ல. இரண்டும் இருக்கக்கூடிய நற்பண்புகளையும் இரண்டிலும் இருக்கக்கூடிய பாதகங்களையும் நான் அலசி ஆராய வேண்டியிருக்கிறது. எக்ஸ்ட்ரோவர்ட் அண்ட் இன்ட்ரோவர்ட். இன்ட்ரோவர்ட் சொல்றது எக்ஸ்ட்ரோவர்ட் சொல்லும் போது அதிகமான பேசிக்கிட்டே இருப்பாரு, சிந்திக்க மாட்டாரா, அப்படி கிடையாது. அவர்களும் சிந்திப்பார்கள், சிந்திற்கான நேரத்தை எடுத்துக் கொள்வார்கள். உங்க வகுப்பிலே உங்களுடைய மாணவர்கள் எப்பொழுதும் அமேசிங், ரொம்ப மகிழ்ச்சியா துருதுருன்னு ஒரு இடத்தில் நிலை கொள்ளாமல் இருக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பான், ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருப்பான். நீங்க ஸ்டார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது போன்ற ஆளுமைகளை உங்கள் வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களை ஆளுமை சோதனை மூலமாக கண்டறிய முடியும். மூன்றாவதாக ஆம்பிவர்ட் சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரோவர்ட்டும் இல்லாமல் இன்ட்ரோவர்ட்டும் இல்லாமல் பொதுவான சமநிலை இருக்கக்கூடிய ஆளுமை இருக்கு. ஆசிரியரிடத்திலும் இருக்கிறார்கள், நம் குடும்பத்திலும் இருக்கிறார்கள், நண்பர்களிடத்திலும் இருக்கிறார்கள். ஸோ ஆளுமையை கண்டறிவதும் ஆளுமையை படிப்பதிலும் ஆளுமையை வகுப்பறையில் சோதனை அடிப்படையில் அணுகுவதும் கல்வி உளவியலில் ஒரு முக்கியமான பகுதி. ஆளுமையை படிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. Once you learn that how to study the personality of individual, definitely you can solve whatever the kind of problem future in face. Definitely அது ஒரு மிகுந்த உங்களுக்கு அனுபவத்தை நன்றாக தரக்கூடியதாக இருக்கும். ஆக இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் என்று சொல்லக்கூடியதும் உங்களுக்கு மாணவர்களுடைய ஆளுமையை கண்டறிவதும் நல்ல ஆளுமையை ஊக்கப்படுத்துவதற்கும் ஒரு சில சோம்பேறித்தனமாக அல்லது சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஆளுமைகளை வளர்த்து எடுப்பதற்கு அந்த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல டைவர்ட் பண்ணி கொண்டு போறதுக்கும் இந்த சோதனை உங்களுக்கு மிகச்சிறந்ததாக இருக்கக்கூடியது. அடுத்ததாக பார்க்கக்கூடியது எமோஷனல் இன்டெலிஜென்ட் டெஸ்ட். எமோஷனல் இன்டெலிஜென்ட் டெஸ்ட் தமிழிலே எப்படி சொல்வதென்றால் எமோஷனல் எமோஷனல் இன்டெலிஜென்ட் டெஸ்ட் சொல்லக்கூடிய எமோஷனல் இன்டெலிஜென்ட். Please once again please write something, there is a disturbance. யாரோ மைக் ஆன் பண்ணிட்டீங்க, அட்மிட் பண்ணிட்டீங்க, அட்மிட் பண்ணிருங்க. ப்ளீஸ் வெயிட், ப்ளீஸ் வெயிட். பரோட இன்ஸ்டாகிராம்ல இல்ல பத்தியே பிரேக் டயர்டா இருந்தா 5 மிஸ்டேக் வந்து ஈவன் டேக் போல ஏன் பட் ரெண்டு மணி முடிச்சு நான் எல்லாம் ரஷ் பண்ணிட்டேன். நீங்க அந்த ஆல்சேர்னா இன்னும் ஒரு டிஎடி கூகுள் டைட்டில் இருக்கு கரெக்ட் பாத்தோம் டைம் பண்ணி போலாமா இல்ல சார் நீ இருங்க வெயிட் பண்ணுங்க. யாரா அவங்க கேட்காதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க எல்லாரும் அதான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணவே நீங்க நிறுத்துங்க. அதான் டீனா கொடுத்துருங்க. இந்த டீயை கொடுத்துருங்க. இந்த வடையை மூடி வைங்க. அவர் சாப்பிட்டா அப்படின்னு சாப்பிட்டு நான் பேர் வடை வேண்டாம் வாயில் ஓட்டி இருக்கு. வடை அப்புறம் சாப்பிட்டு கிளாஸ் முடிச்சு எடுத்துங்க. இன்னும் ஒரு பிளேட் போடுங்க. தேங்க இருக்கு இத பண்ணி போட்டு ஏதாவது ஒரு தட்டு இருந்தா போடுங்க. பேப்பர் முடிச்சு என் வாய்ஸ் கேட்குமாங்க? இல்ல அதுக்கு தான் எடுத்து சொல்லியிருக்கு. அது எதுவும் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. டாக்டர் அவங்க உடனே கால் பண்ணியிருப்பாங்க. நீங்க பேசுறது அவங்க கேட்காது. நீங்க போகமா வீட்டுக்கு நீங்க சாப்பிட்டு சரி இல்ல சொல்லிருக்காங்க. இன்னொரு முக்காம தான் இருக்கு. என்னாச்சு அவரை கூப்பிட போனீங்க?
மறந்துட்டு வரல அவர் இல்லையா நீங்க போயிட்டு செந்தில் ரெஜிஸ்டர் போஸ்ட் வரும் இதோட சரி ஒரு மாதிரி சாப்பிட்டுறீங்களா சும்மா பேசுங்க கேக்குதான்னு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுங்க இல்ல பேசுங்க கேக்குதான்னு dear students தேனி from பிரேம் சிங் is it audible என் வாய்ஸ் கேக்குதா தேனி பிரேம் சிங் சொல்லுங்க அவர் மட்டும் மியூட் கேக்குதுங்க சார் 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 கிளியரா கேக்குது கிளியரா கேக்குதுங்க சார் பிரபாகரன் ஓகே ஓகே மியூட் பண்ணிடுங்க சார் ஹலோ சார் நன்றாக கேட்கிறது சார் கேக்குதா வாய்ஸ் கேக்குது ஸ்லைடு தெரியுதா ஷேர் பண்ணிருக்காங்க சார் உங்க ஃபேஸ் தெரியுது ஸ்லைடு தெரியல சார் சார் உங்க ஃபேஸ் தெரியுது சார் யாரை பிரசன்ட் பண்ணிருக்கீங்க அதனாலதான் உங்க ஃபேஸ் டிஸ்டர்பா இருக்கு என் வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது பிரசன்டேஷன் ஸ்லைடு தெரியாது சார் உங்க ஃபேஸ் தெரியுது சார் ஆனா ஸ்லைடு தெரியல இப்ப தெரியுது சார் இப்ப தெரியுதுங்க சார் ஒரு நிமிஷம் யாரோ ஒரு நிமிஷம் கவனிங்க சொல்றதை கவனிங்க யாரோ பிரசன்ட் பண்றாங்க அவங்க பிரசன்ட் பண்றதுனால டிஸ்டர்பன்ஸ் தயவு செய்து பண்ண வேணாம் நீ யாரு மைக்கே ஆன் பண்ண வேணாம் பிரசன்டேஷன் கை வைக்காதுன்னு சொல்றான் திருப்பி நீங்க அதை பண்றீங்க அதனால ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது கிளியரா இருக்காங்க So emotional intelligence test is used in the assessing level of emotional intelligence possessed by or possessed an individual. The level of emotional, how do we balance our life situations? How do we control ourselves when the situation arises, maybe amusing or bitter experience? ஒரு துக்ககரமான கோபப்படுகின்ற மகிழ்ச்சிகரமான சூழலில் நாம் எவ்வாறு நம்மளுடைய உணர்ச்சிகளை நாம் மேலாண்மை செய்கிறோம் என்பது குறித்து சொல்லக்கூடிய ஒரு சோதனை தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இட்ஸ் டெக்னிக்கலி வி சே தட் the steer up situation of the character. just ஒரு எமோஷனை எப்படி அவுட்போஸ்ட் பண்றோம், வெளியே கொண்டு வர்றோம், அதை பேலன்ஸா கொண்டு வர்றோமா? சில நேரங்களில் சில ஆசிரியர்களும் மாணவர்களும் உடனடியாக தன்னுடைய எண்ணங்களை, தன்னுடைய செயல்பாடுகளை, தன்னுடைய உணர்ச்சிகளை கொட்டிடுவாங்க, பேசிடுவாங்க, கோவப்பட்டுருவாங்க. ஆனா எந்த சூழ்நிலையிலும் உணர்ச்சிகளை மேலாண்மையோடு சமநிலையோடு அணுகுகின்ற ஒரு ஆளுமை அவசியமாகிறது. இந்த இடத்துல ஆளுமைங்கிற வேர்டு யூஸ் பண்றதுலாம் நீங்க டோன்ட் கன்ஃபியூஸ் தட் பர்சனாலிட்டி, பட் எமோஷனல் மீன்ஸ் தட் ஹியர் ஹவு டு வி பேலன்ஸ் அவர் எமோஷனல் சிச்சுவேஷன்ஸ். எமோஷனல் சிச்சுவேஷன்ங்கிறது ஒன்று கோபப்படுகின்ற அல்லது மகிழ்ச்சிகரமாக அல்லது துக்கப்படுகின்ற, நமக்கு ஆபத்து வருகின்ற தருணங்களில், நாம் பிரச்சனையை சந்திக்கின்ற தருணங்களில், நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சோதனைகளை, சில நேரங்கள்ல தேர்வு குறித்த மாணவன் பயப்படுவான், எக்ஸாம் நெருங்க பயம் ஆயிடுவான், ஏன்னா அவன் எமோஷன் ஆகிட்டே இருக்கான். கெட் எமோட் ஹிம்செல்ஃப், அப்படியே மனசு ஒரு வைப்ரண்ட் ஆயிரும், அடுத்த வாரம் தேர்வு அப்படின்னு. அப்ப அந்த மாதிரியான இயல்பாக நம் வாழ்நாளில் நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களையும் சந்திப்பதற்கு நாம் மன ரீதியாக, உடல் ரீதியாக தயாரிக்க வேண்டிய அவசியமாகிறது. ஆக அந்த we have to maintain our balanced emotions. அதிகமாக சிரிக்க வேண்டாம் என்ற பொருள் அல்ல, அதிகமாக கோபப்பட வேண்டாம் என்ற சமயம், அந்த சந்தர்ப்பம் குறித்து சிந்தனையோடு அதை வெளிப்படுத்துகின்ற ஆற்றல். There is a need both of teachers as well as learners, but particularly for our learners, few of the students may get emotionally imbalanced. சில நேரங்களில் ஒரு கேள்வி கேட்டா பதில் தெரியுதோ இல்லையோ, எழுந்திருக்க சொன்னால் அழுகக்கூடிய மாணவனை உங்க வகுப்பறையில் நீங்க பார்க்க முடியும். அவனை நீங்க எதிர்க்க சொல்ல மாட்டீங்க, ஏன் அவன் அழுதுருவான் சார் அப்படின்னு. சில மாணவனை கேள்வி கேட்கிறானோ இல்லை, எப்ப பார்த்தாலும் துருதுன்னு கையை சார் நான் சொல்லிட்டு ரைஸ் பண்ணிட்டே இருப்பான். அவன் கொஞ்சம் எந்தூசியாஸ்டிக்கா இருக்கிறான், ரொம்ப ஆர்வமா இருக்கிறான். அவனை சொல்லுவான், ரொம்ப படுத்தாதடா, இருடா அப்படின்னு சொல்லுவோம் நீங்க. அப்ப உங்க வகுப்பறையில பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் எமோஷனலி தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். அப்ப அந்த எமோஷனலை எப்படி ஸ்டடி பண்றது, அந்த எமோஷனை எப்படி பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு எப்படி வழி கொடுத்துறது, அவனுக்கு என்ன வழிகாட்டுவது என்கின்ற போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியதா இந்த எமோஷனல் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய எமோஷனல் இன்டெலிஜென்ட் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல். அதுக்கு செல்ஃப் அவேர்னஸ், அதுல என்னென்ன
விதமான 4 டைப்ஸ் ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்காங்க. அதை நீங்க டெஸ்ட் மூலமா கண்டுபிடிக்க முடியும். செல்ஃப் அவேர்னஸ், the emotional, the self awareness category, then self management category, the third one is social awareness category, and the fourth one is relationship management category. The first one is self awareness category. தன்னை பற்றிய முழுமையான விழிப்போடும் தன் குறித்து, தான் எண்ணம் குறித்து, தன் பொருள் குறித்து, தன் சிந்தனை குறித்து, தன் செயல்பாடு குறித்து விழிப்பாகவே இருப்பான். Few of the students may belong to that category, particularly the self awareness. Sir, எனக்கு என்னுடைய பொருள் சார், என்னுடைய புக்கு, ஸோ அவன் குறித்த ஒரு சிந்தனையோடு தெளிவாகவே இருக்கிறான். இந்த செகண்ட் கேட்டகரி செல்ஃப் மேனேஜ்மெண்ட், அவனையே தன்னை மேனேஜ் பண்ணிக்கிறோம். இப்ப பாருங்க, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல மாணவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, ஒரு மாசம் பிளே கிரவுண்டுக்கு போகாம இருக்கிறான், விளையாடாம இருக்கிறான், வீட்டை விட்டு 4 சவுத்துக்குள்ள வெளியே போகாம இருக்கிறான்னு, அதுவே செல்ஃப் அவேர்னஸ் தானே, செல்ஃப் மேனேஜ்மெண்ட் தானே. இது மாணவர்கள் மத்தியில பாராட்ட வேண்டிய விஷயம் இல்லையா? உங்க குழந்தைகளே உங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறது பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லையா? உங்க பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கிற குழந்தை பருவத்துக்கே ஒரு துடுப்பை தாண்டி அவர்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து பெற்றோர்களிலும் வழிகாட்டுதலில் நடப்பது மிக பாராட்டப்பட வேண்டிய ஆச்சரியமான விஷயம் இல்லையா? அது போன்ற விஷயங்கள் மாணவர்களை இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மூலமா நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ சோசியல் அவேர்னஸ்ங்கிறது வாட் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ், நம்ம சுத்தி என்ன நடந்துகிட்டு இருக்கு, அரசியல் நிகழ்வா இருக்கட்டும், சீதோஷண நிகழ்வா, எக்காலஜிக்கல் என்விரான்மெண்டல் இஷ்யூஸா இருக்கட்டும், அறிவியல் தொழில்நுட்ப நிகழ்வாக இருக்கட்டும், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட நிகழ்வாக இருக்கட்டும், சமூகம் குறித்த ஒரு விழிப்போடு இருத்தல். இது ஆசிரியர்களுக்கும் பொருந்தும், மாணவர்களுக்கும் பொருந்தும். ஆசிரியர் வருகிறார் வகுப்பறைக்கு என்று சொன்னாலே சில மாணவர் அமைதியாக இருக்கிறார். அப்ப இந்த ஆளுமை எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் மூலமாக உங்கள் மாணவர்களுடைய செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் மேனேஜ்மெண்ட், சோசியல் அவேர்னஸ், இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் கேட்டகரியை நீங்க பிரிக்க முடியும். அதுக்கான சோதனையை நீங்க நடத்த முடியும். அதுக்கான சோதனை கருவிகள் ஆன்லைன்ல இருக்குது. உங்களுடைய வகுப்பாறை ஆசிரியர் நீங்க பிசிபி சென்டர்லயே அதுக்கான சில டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் இந்த போன்ற இந்த பேண்டமிக் போன்ற சுச்சுவேஷன்ல நம்ம நெட்ல நிறைய தேடுறோம். அங்கே கிடைக்கக்கூடிய கருவிகளை நம்ம வகுப்புல பயன்படுத்தலாம். அது குறித்து கூடுதல் அறிவுகளை நீங்க சுய முயற்சியின் அடிப்படையில் தெரிந்து கொள்ள இந்த வகுப்பறை உங்களுக்கு அறிவுறுத்துகிறது. அடுத்தபடியாக இந்த டெஸ்ட், இந்த சைக்காலஜிக்கல் டெஸ்ட் எப்படி எல்லாம் பிரிக்கிறாங்க பாத்தீங்கன்னாக்க, ஒரு 6 அடிப்படையில் என்னென்ன கேட்டகரியா பிரிக்கலாம்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்டிஷன்ஸை பொறுத்தவரையும் இந்த சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இண்டிவிஜுவல் டெஸ்ட், குரூப் டெஸ்ட்டை பிரிக்கலாம். ஒரு தேர்வை, உளவியல் சோதனையை நடத்துகின்ற பொழுது தனி மனிதனுக்கான இண்டிவிஜுவல் டெஸ்ட் சொன்னாக்க, ஒரு மாணவனை கூப்பிட்டு வச்சு நீங்க உங்க வகுப்பறைக்கு முன்னாடி, உங்களுடைய நாற்காலிக்கு முன்னாடி உட்கார வச்சு அவனோட இன்டர்வியூ நடத்தினாக்க, அல்லது அவனோட பேசின இடைவினை தான் அது தட் இஸ் இண்டிவிஜுவல் டெஸ்ட். ஒரு கொஸ்டினரை கூட கொடுத்து நீங்க வாங்கலாம், டேட்டாவை கலெக்ட் பண்ணலாம். பட் என்டையர் கிளாஸுக்கும் பயன்படுத்தக்கூடியது, ஒரு வகுப்பில் அத்தனை மாணவர்களுக்கும் டேட்டாவை கொடுத்து, ஒரு கொஸ்டினரை கொடுத்து, ஒரு ஸ்கேலை கொடுத்து கலெக்ட் பண்ணி வாங்குறது குரூப் டெஸ்ட். ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் வி குட் டிவைட் தட் இண்டிவிஜுவல் கேட்டகரி டெஸ்ட் அண்ட் குரூப் டெஸ்ட். இப்போ நீங்க ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட்னு சொல்லக்கூடியது, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க் பிளாஸ்ட் டெஸ்ட்னு சொல்லுவோம். ரோஸ்ட் கார்னுடைய இங்க் பிளாட் டெஸ்ட்னாக்க, ஒரு வெள்ளை காகிதத்தில் இங்கை தெளிச்சு அதை மடிச்சு அதில் இருக்கக்கூடிய பிக்சரை நீ கற்பனை பண்ணி உனக்கு என்ன உருவம் தெரியுது, என்ன விலங்கு தெரியுது, என்ன தெரியுதுன்னு கேட்டு அது இண்டிவிஜுவல் டெஸ்ட். அதை குரூப்பாக பண்ண முடியாது. எல்லா இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சொல்ல முடியும். நீ அவன மாதிரி சொல்ல முடியும், கேட்க முடியாது. ஸோ in administrative aspects we could say that there is an individual test as well as a group test. And scoring procedure பொறுத்தவரை அப்ஜெக்டிவ் டைப், சப்ஜெக்டிவ் டைப்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ஜெக்டிவ் டைப் இது நம்ம ஏற்கனவே நம்ம டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட்ல எக்ஸாமினேஷன் நம்ம அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்ல பார்த்திருக்கோம். அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்னாக்க choose the right answer, the one questions for the 1 mark for the right answer. சப்ஜெக்டிவ்ங்கிறது எஸ்ஏ டைப், பேராகிராஃப் டைப், அந்த மாதிரியான ஆன்சருக்கு அவன் 4 பக்கம் 3 பக்கம் 2 பக்கம் எழுதுவான். அதுக்கு நம்ம மார்க் நிறைய கொடுப்போம், 5 மார்க் 8 மார்க்னு கொடுப்போம். ஆனா அப்ஜெக்ட் டைப்னு சொன்னாக்க ஒரு ரைட் ஆன்சருக்கு ஒரே கொஸ்டின் தான் கொடுக்க முடியும். அப்ப ஸ்கோரிங் கிரைட்டீரியா பொறுத்து இந்த டெஸ்ட்டை பிரிக்க முடியும். ரெஸ்பான்ஸ் லிமிடேஷனை பொறுத்தவரையும் பவர் டெஸ்ட் அண்ட் ஸ்பீடு டெஸ்ட் சொல்லக்கூடியது. குறிப்பிட்ட கால இடைவெளியை நிர்ணயித்து 5 மினிட்ஸ்க்குள்ள அந்த டெஸ்ட்டை முடிக்கணும் அப்படின்னு சொன்னா தட் மீன்ஸ் ஸ்பீடு டெஸ்ட். பவர் டெஸ்ட்னு சொன்னாக்க அது எப்படி எவ்வளவு வேகமா முடிக்கிறது, அந்த வேலையை டாஸ்கை முடிக்கிறானா, ஸ்கில் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட், ஒரு வேலையை முடிக்கிறானா சொல்றதுக்கு பேரு பவர் டெஸ்ட். ஸ்பீட் டெஸ்ட்ங்கிறது நேர அடிப்படையில் சொல்லக்கூடியது. தென் கண்டென்ட் ஆஸ்பெக்ட்ல வெர்பல் அண்ட் நான் வெர்பலாவும் பிரிக்கிறோம் அந்த டெஸ்ட். அது வெர்பல்னாக்க வார்த்தை அடிப்படையில இருக்கும், சிலது சிம்பிளா அல்லது படங்களா வேற ஃபார்ம்ல இருக்கும், வெர்பல் அல்லாத வார்த்தை அல்லாத எழுத்துக்கள் அல்லாத ஃபார்ம்ல இருக்கும், அந்த மாதிரி பிரிக்கிறாங்க. ரெஸ்பான்ஸ் மோட்ல பிரிக்கும் போது பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் அண்ட் பென்சில் பேப்பர் டெஸ்ட்னு சொல்லப்படுது. பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு அழகா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், மிரர் டிராயிங் டெஸ்ட்னு சொல்லக்கூடியதை சொல்லலாம். மிரர் டிராயிங் டெஸ்ட்னு சொன்னா குளவியல்ல ஒரு கண்ணாடி குடுவையில், கண்ணாடி தட்டில்
மாணவர்கள் தன்னுடைய கைத்திறனை நிர்வகித்த செயல் அடிப்படையிலானது. அதாவது ஒரு you can ask your students to draw a picture without error. ஒரு பிழை இல்லாமல் ஒரு படத்தை வரைய சொல்வது, அது பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட் டெஸ்ட். ஈவன் லெபார்டரியில +1 +2 மாணவர்ஸ் போய் லேப்ல டெஸ்ட் பண்றது கூட பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் மாதிரி தான். ஒரு பாஸ்பரஸ் தயாரிக்கிறது, அப்புறம் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை உருவாக்குறது, அது போல. பென்சில் பேப்பர் டெஸ்ட்ங்கிற சொன்னாக்க நம்ம ஒரு கொஸ்டினரை கொடுத்து அதுக்கான வினாவை அல்லது வினாவை படிச்சு விடையை எழுத சொல்லுவது பென்சில் பேப்பர் டெஸ்ட்னு சொல்லக்கூடியது. அதுக்கு தீமாட்டிக் ப்ரிசெப்ஷன் டெஸ்ட் அண்ட் நிறைய டெஸ்ட் அதுக்கு இருக்கு. நம்ம போக போதே பார்க்க போறோம். லாஸ்ட் ஒன் இஸ் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது ஸ்டாண்டர்டு டெஸ்ட் அண்ட் டீச்சர் மேட் டெஸ்ட்னு சொல்லி. இப்போ நான் சொல்றதெல்லாம் ஏற்கனவே இன்டெலிஜென்ட் டெஸ்ட், பர்சனாலிட்டி டெஸ்ட், ஆப்டிடியூட் டெஸ்ட் எல்லாம் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் எல்லாம் இட் இஸ் அவைலபிள் இன் ஆன்லைன் சோர்சஸ். பட் ஃபியூ டெஸ்ட் யூ கேன் ஆல்சோ டெவலப். நீங்களே ஒரு டெஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம், ஒரு கொஸ்டினர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்றது நீங்களே. இப்போ உதாரணமா நீங்க ஒரு மாடல் எக்ஸாம் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு வீக்கெண்ட் எக்ஸாம் வைக்கிறீங்களா, அது உங்களுடைய டெஸ்ட், அது அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். அது அதையே பர்சனாலிட்டி ஆஸ்பெக்ட்ல ஒரு ஸ்கேலை டெவலப் பண்ணி நீங்க ஒரு டெஸ்ட்டை வைக்கணும், அது டீச்சர் மேட் டெஸ்ட். ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்ங்கிறது தட் இஸ் வேலிட் அண்ட் ஸ்டாண்டர்ட் சைக்காலஜிக்கலி அண்ட் ரிசர்ச்லி ப்ரூவ்ட் டெஸ்ட் இஸ் நோன் அஸ் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். இதுதான் நம்ம செக்குலர் டெஸ்ட், பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டாகவும் பென்சில் பேப்பர் டெஸ்டாகவும் ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். அதுல பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்ல எப்படியெல்லாம் பார்க்குறோம்னா மிரர் டிராயிங் டெஸ்ட், ட்ரையல் அண்ட் எரர் டெஸ்ட், கோட் ஐடென்டிட்டி டெஸ்ட் அண்ட் டெக்ஸ்டரிட்டி டெஸ்ட்னு சொல்லக்கூடிய 4 வகை இருக்கு. மிரர் டிராயிங் டெஸ்ட்ங்கிறது இந்த அப்பாரட்டஸ் இங்க பார்க்க முடியும். இந்த அப்பாரட்டஸ் பாருங்க, ஒரு தனி நபரின் முன்னால் ஒரு கண்ணாடி இருக்குது, மிரர் இருக்குது. அந்த மிரர் ஒட்டி இவர் முகத்தை மறைச்சு அவர் மிரரை மட்டும் பார்க்கறது மாதிரி கீழே ஒரு நட்சத்திர ஸ்டார் அடிப்படையில ஒரு மேக்னெட்டிக் பிளாட் இருக்கு, மெட்டல் ஸ்டைல் பிளேட் இருக்கு. அந்த ஸ்டார் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்டார் பாத்துல பென்சிலையோ அல்லது ஒரு மேக்னெட்டிக் பண்ண கொண்டு அந்த 2 கார்னரையும் தொடாம இந்த எக்ஸ்பெரிமெண்டர் அதுக்குள்ள டிராவல் பண்ணணும், அந்த நட்சத்திரத்தை வரையணும் அந்த கேப் இருக்கக்கூடிய இடத்துல. சப்போஸ் இந்த 2 கார்னர்லயே அவருடைய பென்சில் பட்டுச்சுன்னாக்க எத்தனை முறைப்படுதோ அத்தனை முறையும் ஒரு மிஷின் வந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. நீங்க கரெக்டா நேரடியா உங்க கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர பிளேட்ல அந்த ஸ்டீல் பிளேட்டை பார்க்காம கண்ணாடியை பார்த்துக்கிட்டு இங்கே கீழே டிரா பண்ணணும். அதாவது நேரடியா பார்க்காம உங்களை எதுக்கக்கூடிய மிரரை பார்த்துக்கிட்டு உங்க முகத்தை பார்த்துக்கிட்டு உங்க முகத்துக்கு கண்ணாடியில தெரியக்கூடிய மிரரை அந்த ஸ்டாரை பார்த்துக்கிட்டு நீங்க டிரா பண்ணணும். அப்படி டிரா பண்ணும்போது அந்த நட்சத்திரத்தை வரையும் போது உங்க கையை அந்த பக்கத்து நீங்க நெகட்டிவா ரைட் சைடு திருப்புறன்னு சொல்லி லெஃப்ட் சைடுல பணம் திருப்பீங்க, அங்கேயே மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ எப்படி உங்களுடைய கை அந்த சூழலை நீங்கள் எவ்வாறு புரிந்து கொள்கிறீர்கள் என்று விளக்கக்கூடிய ஒரு சோதனை. இது எல்லா கல்வியியல் கல்லூரிகளிலும் இந்த அப்பாரட்டஸ் இருக்குது. நம்ம எதிர்காலத்துல 2ஆம் ஆண்டு மாணவர்கள் செஞ்சிருக்காங்க. 1ஆம் ஆண்டு மாணவர்கள் 2ஆம் ஆண்டுக்கு வருகின்ற பொழுது இந்த உளவியல் சோதனைகளை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒரு வாய்ப்பு அடுத்த ஆண்டு வருகின்ற பொழுது இதை செய்வதற்காக அறிவுறுத்தலை எமது பல்கலைக்கழக பேராசிரியர் உங்களுக்கு வழங்குவார்கள். மிரர் டிராயிங் டெஸ்ட் இஸ் a category of performance test. Then ட்ரையல் அண்ட் எரர் டெஸ்ட், இது அந்த கேட்டகரியில் வருது. கார்டு ஐடென்டிட்டி டெஸ்ட்னு சொல்லக்கூடிய நம்ம பிளேயிங் கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல 4 சிம்பிள்ஸ் இருக்கு, ஸ்பேடு, கிளவர், டைமண்ட் அண்ட் ஆர்டின்னு சொல்லக்கூடியது. வேகமா அந்த கார்டை சிம்பிள் வைஸா பிரிக்க சொல்றதே ஒரு மாணவர்களுக்கு ஒரு எக்ஸசைஸ். அவன் அப்புறம் கிளவர்னா பிளாக் கலர்ல இருக்கும், தென் ஸ்பேடுனா பிளாக் கலர்ல இருக்கும், ஆர்டின் டைமண்ட் ரெட் கலர்ல இருக்கும். ஸோ கலரை வச்சு ஐடென்டிஃபை பண்றானா அல்லது அந்த ஃப்ளவர்ல சிம்பிளை வச்சு ஐடென்டிஃபை பண்றானா அப்படின்னு. சம்டைம்ஸ் கிளவருக்கு பதிலாக அந்த இடத்துல ஸ்பேடை போடுவான், மாத்தி காடை பிரிச்சிடுவான். வேகமாகவும் காடை பிரிக்கணும், மீன்வாயில் அந்த பூவும் மாறக்கூடாது. அப்படி வேகமா எத்தனை காடை அவன் ஒரு கட்டில பிரிக்கிறானோ அப்ப அந்த அளவுக்கு அவன் பிரைனும் அவனுடைய ஹேண்ட்ஸ் நல்லா சிங்க்ரோனைஸா ஒர்க் பண்ணதுன்னு சொல்லக்கூடியதான் கார்டு ஐடென்டிட்டி டெஸ்ட்னு சொல்லக்கூடியது. இதை நீங்க கேஷுவலா உங்களுடைய வகுப்புரை நீங்க பயன்படுத்தலாம். அண்ட் ஹேண்ட் டெக்ஸ்டரிட்டி டெஸ்ட்னு சொல்லக்கூடிய கை விரல்களை திறமையாக பயன்படுத்துவதற்கு நிறைய சோதனைகள் இருக்குது. இதெல்லாம் 4 கேட்டகரி இல்லாம நிறைய கேட்டகரி இருக்கு. அது எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்னு சொல்லக்கூடியது. அடுத்து பென்சில் பேப்பர் டெஸ்ட்ல திமாட்டிக் பெர்செப்ஷன் டெஸ்ட் ஒன்று இருக்கு, இன்டெலிஜென்ட் டெஸ்ட் பார்த்துட்டோம், ரோஷ்கார் இன்க்ளாஸ் டெஸ்ட் இருக்கு, பர்சனாலிட்டி டெஸ்ட் நான் பேசிட்டேன், ஆப்டிடியூட் டெஸ்ட் எல்லாம் பேசிருக்கேன். தென் இதுல முக்கியமா ஒரு டெஸ்ட்டை பாக்குற போல திமாட்டிக் பெர்செப்ஷன் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் இருக்குது. This test was developed by Murray and Christianardi in the year of 1935. இது என்ன சுருக்கமா சொல்றோம்னா இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு தெரியும். Be careful who help you. 2 பேரும் தூக்குல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுல யாருக்கு யார் உதவி பண்றாங்க இந்த பிக்சர் எல்லாம் கவனிச்சு பாருங்க. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஆத்தர் திமாட்டிக் பெர்செப்ஷன் டெஸ்ட்டை டெவலப் பண்ணக்கூடிய முரே அண்ட் கிறிஸ்டியன் என்ன சொல்றாங்கன்னாக்க 31 அட்டைகளில்
படங்களை அச்சடிக்கப்பட்ட அந்த படங்களை மாணவர்களிடத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு படத்துலையும் ஒரு ஸ்டோரி இருக்கும், அல்லது ஒவ்வொரு படத்தை குறித்து மாணவர்களை கதையை எழுத சொல்லுவாங்க. அந்த காட்சியை கண்ட காட்சியை, அந்த கேரக்டரை, அந்த கண்ணில் தெரிகிற அல்லது படத்தில் தெரிகின்ற விஷயங்களை ஒரு கதையாகவோ உங்களுடைய கருத்துக்களை எழுத சொல்லி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த பிக்சரை பாருங்க. அந்த அம்மா அவர் பிடிச்சி இழுக்கிறாங்க. அவரு யாரையும் முறைக்கிறாரா, அல்லது யாருக்கிட்டே பதில் சொல்றாரா, அல்லது வராதங்கிறாரா, நான் அடிச்சிடுவேன்னு சொல்றாரா? அவருடைய எமோஷனை பாருங்க. அவரு ஆனா அந்த அம்மா அவரை கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனா இவர் அந்த அம்மையாருடைய கட்டுப்பாட்டை மீறி இன்னொருத்தருக்கு பதில் விளைவிக்க முனைக்கிறார். இந்த பிக்சரை நீங்க உங்களுடைய பார்வையில என்ன நினைக்கிறீங்க, இதுக்கு என்ன விளையிறீங்க அப்படின்னு சொல்லி உங்க மாணவர்களை கேட்கின்ற பொழுது அவர்களுடைய கற்பனை இங்கே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அந்த கதாபாத்திரம் குறித்து அவர்கள் என்ன கருதுகிறார்கள், அந்த பார்வையில் விளைந்திருக்கக்கூடிய சூட்சமத்தை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், அந்த சூழல் பின்புலத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை வைத்து அவர்கள் அந்த காட்சி விளக்க முற்படுகிறார்களா? So what has led up the event of show, what's happening at the moment, இது எப்ப நிகழ்கிறது, what are the characters, the feeling of the thinking, அந்த character, இந்த படத்தில் பார்க்கக்கூடிய நபருடைய சிந்தனை என்ன இருக்கிறது, அவர்கள் கண்கள் என்ன சொல்லுகிறது, what is the outcome of the story was, இந்த ஸ்டோரி இந்த படம் நமக்கு இறுதியாக எந்த முடிவை சொல்லுது அப்படின்னு மாணவர்களை ஒரு சித்தரிக்க சொல்லுகின்ற பொழுது, கருத்தை எழுத சொல்லுகின்ற பொழுது அது அவனுடைய எண்ணங்களை, அவனுடைய கற்பனை ஆற்றலை, அவனுடைய திறமையை, அவனுடைய சிந்தனையை வெளிக்காட்டுவதாக இருக்கும். இதை டெவலப் பண்ணது முரே அண்ட் கிறிஸ்டினா in 1935 is a projective kind of technique and the assessment of psychological test. இந்த TAT-ங்கிறது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் டெவலப் பண்ண டெஸ்ட். இன்றைக்கும் even though it was developed in the year of 1935, still till the date each and every college of education and training institutions using these kind of techniques for assessing the students' personalities. However, it's evolved over the காலங்கள் முழுவதும் நமக்கு பயன்படுத்தக்கூடியவே இருக்குது. இதுக்கு பேர் என்னன்னா thematic perception test ன்னு சொல்லக்கூடியது. தேர்வு கண்ணோட்டத்திலும் இந்த டெஸ்ட் நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். The complete version of the test contains 31 picture cards. The subject is asked to tell story for each picture that is presented to them and including the following. இது மாதிரி இந்த படங்களை கொண்டு 31 படங்களை ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு முறை கொடுத்து கதைகளை சொல்றோம். 31 படத்தையும் ஒன்னா கொடுத்து பண்றதில்ல. இது ஒரு பிக்சர் கார்டு. இந்த கார்டை 31 கார்டையும் 31 பேர்ட்ட கொடுத்துருவேன். ஒவ்வொருத்தரும் இதே கார்டை திருப்பி கொடுக்கும்போது வேற ஒருத்தன் வேற மாதிரி சொல்லுவான். இந்த படத்தை ரமேஷ்ங்கிற மாணவன்கிட்ட கொடுக்கும்போது அவனுடைய கற்பனை வேற மாதிரி இருக்கும். இதே படத்தை கோகுல்கிட்ட கொடுக்கும்போது அவன்கிட்ட வேற விஷயமா இருக்கும். ஸோ இப்போ இந்த படங்களை வைத்துக்கொண்டு மாணவர்கள் என்ன கற்பனை செய்கிறார்கள் என்பது இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே சைக்கலாஜிக்கல் டெஸ்ட். பர்டிகுலரா அதுல என்னென்ன பார்த்திருக்கோம்னா அச்சீவ்மெண்ட் டெஸ்ட், ஆட்டிடியூட் டெஸ்ட், ஆப்டிடியூட் டெஸ்ட், பர்சனாலிட்டி டெஸ்ட், இன்டெலிஜென்ட் டெஸ்ட் அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ட் டெஸ்ட் பார்த்திருக்கோம். இது உங்களுடைய உளவியல் பரிசோதனை பதிவோடு சம்பந்தப்பட்ட விஷயம். உங்களுடைய வகுப்பறையில பரிசோதிக்கப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காங்க. அவங்க ரிமூவ் பண்ணுவாங்க. Please write. Somebody shared, please. चलेगो बोलो சோ இதுவரை அந்த உளவியல் சோதனையை நம்ம பார்த்திருக்கோம். இதற்கு பிறகு பார்க்க போற விஷயம் ஆக்ஷன் ரிசர்ச். இது நமக்கு ஏற்கனவே தெளிவான விஷயம், தெரிஞ்ச விஷயம், வகுப்பறையில செய்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம். இது ஒரு உளவியல் ஆராய்ச்சி, உளவியல் சோதனை தான் இதுவும். Action research refers to the wide variety of evaluative, investigative and analytical research method designed to diagnose problem, weakness, whether the organizational, academic or instructional. Just to see the picture, plan, act, observe, reflect. தமிழ்ல செயல் ஆராய்ச்சி என்பது தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா செயல் ஆராய்ச்சி சொல்லுவோம். வகுப்பறையில் கற்றல் கற்பித்தலோடு சம்பந்தப்பட்ட விஷயம். கற்பித்தலை மேற்கொண்ட பொழுது மாணவர்கள் கற்றலில் ஈடுபடுகின்ற பொழுது அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆசிரியர் தற்காலிகமாக ஒரு ஆராய்ச்சி கண்ணோட்டத்தில் தொலைநோக்கு பார்வை இல்லாமல் தற்காலிகமாக தீர்த்து வைப்பதற்காக அவர் அணுகக்கூடிய ஒரு
ஆய்வு அணுகுமுறை அல்லது ஒரு செயல் திட்டம் என்று சொல்லதான் ஆக்சன் ரிசர்ச். இட்ஸ் ப்ராஜெக்ட், கிட்டத்தட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான். ஆக்சன் ரிசர்ச்ங்கிறது வகுப்பறையை உற்றுநோக்கி ஆசிரியர் கற்றலை கற்பித்தலை மேம்படுத்துவதற்காக செய்யக்கூடிய ஒரு ஆய்வு நுட்பம், ஆய்வு அணுகுமுறை. மேபி இட் இஸ் இன் த கிளாஸ் ரூம் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், அகாடமிக் பர்பஸா யூஸ் பண்ணலாம், ஆர்கனைசேஷனா யூஸ் பண்ணலாம், அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் பர்பஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆக்சன் ரிசர்ச் இஸ் அ கைண்ட் ஆஃப் research. Bhagyalakshmi. Who is Bhagyalakshmi? Please, I don't present, and please mute your call and mute your mic. Bhagyalakshmi, please Bhagyalakshmi, mute your mic and don't present. Present பண்றாங்க, யாரோ present பண்றீங்க. யாரு 250 பேர்ல யாராவது ஒருத்தர் பிரசன்ட் பண்ணாலும் இந்த ஒட்டுமொத்த சப்ஜெக்டும் ஒட்டுமொத்த லெசனுமே அஃபெக்ட் ஆகும். தயவு செய்து லிசன், டோன்ட் பிரசன்ட். யாருமே பிரசன்ட் ஆப்ஷனை எடுத்துக்கிறாதீங்க. தயவுசெய்து பிரசன்ட் ஆப்ஷனை டச் பண்ணாதீங்க. இன்னும் ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் தான் இருக்கு, முடிய போற செஷன், கொஞ்சம் கவனிங்க. விழுப்புரம் ஜெரோம் சாப்பிடுறத நிறுத்திட்டு கிளாஸை கவனிங்க. சாப்பிட்டுக்கிட்டே கிளாஸ் இல்ல, ப்ளீஸ் டோ மைக் வராதீங்க. சாரி சார். மைக்ல வராதீங்க, எங்க வாய்ஸ் மட்டும் கேட்டா போதும், உங்க ரியாக்ஷன் எங்களுக்கு வேண்டாம். உமா ஹரிஷ் ப்ளீஸ் பிரசன்ட் பண்ணாதீங்க. உமா ஹரிஷ் பிரசன்ட் பண்ணாதீங்க. அனிஷ், உமா அனிஷ், அந்த மேம் அப்பையில இருந்தே கொஞ்சம் அட்மிட் பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்க. மீட் பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்க. உமா அனிஷ், யாராவது வெளியே போனா கவலைப்படாதீங்க அதுக்காக. ப்ளீஸ் எனிபடி குவைட் அவுட், யூ டோன்ட் வரி. We account them, all the participants, we make it account them. Sir, shall I go now? So செயலாராய்ச்சிங்கிற வகையில ஒரு வகுப்பறையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை, I hope that my voice will be audible clear you. செயலாராய்ச்சி என்பது ஏற்கனவே பரிச்சயமான ஒரு தலைப்பு. வகுப்பறையில் மாணவர்கள் கற்றலில் ஈடுபடுகின்ற பொழுதும் ஆசிரியர் கற்பித்தலை மேற்கொள்கின்ற பொழுதும் சந்திக்கக்கூடிய டெம்பரவரியா சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை டெம்பரவரியா சால்வ் பண்ணக்கூடிய ஆக்ஷன் தான் செயலாராய்ச்சி. ஆக்ஷன் ரிசர்ச். யூ டு ஆக்ஷன், நீங்கள் செயலில் இறங்குங்கள். எந்த அடிப்படையில்? ஆராய்ச்சி அடிப்படையில் செயலில் இறங்குங்கள் என்று ஆசிரியருக்கு சொல்லக்கூடிய ஒரு அணுகுமுறை ஆக்ஷன் ரிசர்ச். பை த ரிசர்ச், by the data collection, by the analyzing, by the observing, by the keen observing, by calculating, by assessing and evaluating the situation, a teacher can take action to develop learning and develop the teaching and comprising all the learners into the learning environment that's known as action research. Action research எப்படி செயல்படுறோம், எப்படி செய்யறங்கிறதுக்கு நம்ம நிறைய ஒரு 2 minutes பார்த்துருவோம். The term is related to the Kurt Lewin. It was developed by Kurt Lewin in the year 1940s in the American social psychologist. இன்னமும் 1940 உருவாக்கப்பட்ட செயலாராய்ச்சி திட்டம் என்பது இன்றைக்கும் வகுப்பறையில் ஆசிரியர்களுக்கு பயனுள்ள ஒரு ஆராய்ச்சி அணுகுமுறையாக இருக்கிறது. உங்கள் வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பல்வேறு விதமான இடையூறுகளோடும் இருக்கலாம், பல்வேறு விதமான பண்புகளோடும் இருக்கலாம். சில நேரங்களில் அது தொந்தரவிக்கதாக இருக்கலாம், சில நேரங்களில் அது உங்களுக்கு ஊக்கப்படுத்துவதாக இருக்கலாம். அந்த சூழலை ஆசிரியர் எவ்வாறு அணுகுகிறார் என்பதற்கு அவர் எடுத்து கொடுத்த அல்லது ஆராய்ந்து சொல்லப்பட்ட விஷயத்திற்கு பேர் action research. This is a history of action research. Where do we apply the action research? In classroom, in school environment and in laboratory. So at classroom நம்ம வகுப்பறையை பொறுத்தவரை செயலாராய்ச்சி எப்படி நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தாக்க, for example, a few types of the action research. Why do 8th standard students fail at mathematics? Just you ask that, yeah, 8ஆம் வகுப்பு மாணவர்கள் மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் ஃபெயில் ஆகுறாங்க. Why do 7th standard students make noise frequently? எல்லா வகுப்பு மாணவர்கள் எப்பவும் வகுப்புல சத்தம் போட்டுட்டே இருக்கான். A reason lack of attention of the students of 8th standard. எப்பொழுதுமே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய வகுப்பறை கவனம் வெளியில இருக்குது. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க அப்சர்வ் பண்ணிக்கலாம். அப்ப அது மாதிரி ஒரு பிரச்சனையை நீங்க கண்டுபிடிக்கின்ற பொழுது அந்த பிரச்சனையை நீங்கள் எவ்வாறு அணுகுகிறீர்கள் என்பதற்கு ஒரு செயல் திட்டமாக சொல்லப்படுது ஆக்ஷன் ரிசர்ச். ஃபார் எக்ஸாம்பிள், lack of attention of the students of the class 8th, what are the reason you can analyze that? ஒரு மாணவர்கள் 8வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த வகுப்பறையில் பெரும்பாலான நேரங்களில் தொந்தரவிப்பதாக
சத்தங்களை ஏற்படுத்துவதாக இருந்தால் அதற்கு என்னென்ன காரணங்களாம் இருக்கலாம் என்று வரிசைப்படுத்துகின்ற பொழுது இந்த நான் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த லேர்னர்ஸ் மாணவர்கள் ஆர்வமின்மை இருக்கலாம். அரும் நிறுத்த பிளே கிரவுண்ட் வகுப்பறைக்கு அருகாமையிலேயே விளையாட்டு திடல் இருக்கலாம். அந்த வகுப்பறை பூவர் வென்டிலேஷனா இருக்கலாம் அல்லது ஓப்பன் ஸ்பேஸா கூட இருக்கலாம். ஓப்பன் ஸ்பேஸ் இருந்தா சுத்தி போறவங்க வர்றவங்க அத்தனை பேரும் கண்ணுக்கு தெரியவாங்க, கவனம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். பூவர் வென்டிலேஷனா காத்தோ அல்லது ஒளியோ இல்லாம அவங்க சிரமப்பட வாய்ப்பு இருக்குது. அந்த கிளாஸ்ல நிறைய மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு, 40க்கு மேல 50 மாணவர்கள் இருக்க வாய்ப்பு இருந்தா அப்படி ஒரு பிரச்சனை வரலாம். டீச்சருடைய நான் இன்ட்ரெஸ்டும், டீச்சருடைய வாய்ஸும், டீச்சருடைய சப்ஜெக்ட் டெப்த்தும், டீச்சருடைய இன்வால்மெண்ட்டும், டீச்சருடைய பிரசன்டேஷனும் அது ஒரு காரணமா இருக்கலாம். அப்புறம் டீச்சர் அந்த வகுப்புக்கு அதிகமா வராம இருக்கிறது ஒரு காரணமா இருக்கலாம். அல்லது ஆசிரியர் இருக்கும் போதே மாணவர் சத்தம் போடுறேன்னா அது ஆசிரியருடைய அணுகுமுறையா இருக்கலாம். அந்த மாணவர்கள் ப்ரீவியஸ் கிளாஸோட எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். இது மாதிரி நிறைய காரணங்களை கண்டுபிடிக்க முடியும் ஆசிரியர். ஸோ அப்ப அந்த காரணங்களை கண்டுபிடிச்சு அந்த காரணங்களை அனலைஸ் பண்ணி அந்த காரணங்கள் மீது முடிவெடுத்து அந்த காரணங்களுக்கான காரணங்களை என்ன காரணங்களால் இந்த விளைவு ஏற்படுகிறது என்பதை துண்டி தெரிவதற்கு பயன்படக்கூடிய ஒரு செயல் தான் செயல் ஆராய்ச்சி. இது எதற்காக பயன்படுத்துறோம்னா டெம்பரவரியா வகுப்பறையில ஏற்படக்கூடிய சிக்கல்களை ஆசிரியர் களைந்து எடுப்பதற்கு, வகுப்பறையில் மாணவர்களை கற்றலில் ஈடுபட செய்வதற்கு, ஆசிரியருடைய கற்றலை மேலும் மேம்படுத்துவதற்காக பயன்படக்கூடியது ஆக்சன் ரிசர்ச். ஸோ இதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒன்று ஐடென்டிஃபை ப்ராப்ளம் தட் டு பி ஸ்டடிட், முதல்ல பிரச்சனையை அடையாளப்படுத்துங்கள். செகண்ட், த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஆர் த ப்ராப்ளம்ஸ், பிரச்சனை என்ன என்று கண்டுபிடித்து அந்த பிரச்சனைக்குரிய தகவல்களை சேகரியுங்கள். தேர்ட் ஒன் இஸ் ஆர்கனைஸ், அனலைஸ் அண்ட் இன்டர்பிரட் த டேட்டா, டேட்டாவை தொகுத்து அனலைஸ் பண்ணி பகுத்து அதன் மீது முடிவெடுங்கள். Then fourth one is develop plan to address the problem, பிரச்சனை இதுதான் என்று கண்டுபிடித்த பிறகு அந்த பிரச்சனையின் மீது ஒரு செயல் திட்டத்தை உருவாக்குங்கள். Then implement the plan. Fifth one is implement, the செயல் திட்டத்தை நிகழ்த்துங்க. Then நிகழ்த்தின பிறகு evaluate the result of the action which taken by you, உங்களால் அந்த செயலை நிர்வகித்த பிறகு அந்த செயலை புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு என்ன விதமான மாற்றங்களை அது ஏற்படுத்துகிறது என்பதை கண்டறியுங்கள். Then identify the new problems. Then repeat the process. ஒரு பிரச்சனை முடிஞ்சுட்டா அது முடிஞ்சு போறதில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகுப்பறையிலும் திறந்த பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப அந்தந்த பிரச்சனை அப்பப்பே நம்முடைய அனுபவத்தின் அடிப்படையில், உற்றுநோக்கல் அடிப்படையில், கடந்த கால நிகழ்வுகளை மீட்டு உணர்கின்ற அடிப்படையில், நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லக்கூடிய ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் மேம்பட்ட அணுகுமுறை அடிப்படையில், உடனடியாக சமாளிக்கின்ற சமயோசித புத்தி அடிப்படையில் இந்த பிரச்சனைகளை நாம் தீர்க்க முடியும். ஆகையினால் ஆக்சன் ரிசர்ச் இஸ் a kind of research and psychological research. Temporarily we solve the problem, cannot be justified the generalized aspects. இது பொதுப்படையாக எல்லா சூழலுக்கும் பொருந்துன்னு சொல்ல முடியாது. ஆனா பிரச்சனையை தீர்க்கும், வகுப்பறையில கண்டறியப்பட்ட பிரச்சனை தீர்க்கும் என்பதை மனதில் எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியிருக்கு. ஆக்சன் ரிசர்ச் கேஸ் ஸ்டடி ஒண்ணு அல்லது ரெண்டு வித்தியாசம் இருக்குன்னாக்க, ஆக்சன் ரிசர்ச் இஸ் what is that கலெக்டிவ் ஆஸ்பெக்ட்ல ஆக்சன் ரிசர்ச் செய்ய முடியும் அல்லது ஒட்டுமொத்த வகுப்பறைக்கு செய்யக்கூடியது. ஃபார் த ஆக்சன் ரிசர்ச் மென்ட் ஃபார் த குரூப், பட் கேஸ் ஸ்டடி மென்ட் ஃபார் இண்டிவிஜுவல். ப்ளீஸ் கீப் இன் மைண்ட், கேஸ் ஸ்டடிங்கிறது தனி நபருக்காக ஏற்படுத்தக்கூடிய செய்யக்கூடிய ஆய்வு, தனியால் ஆய்வு. ஆக்சன் ரிசர்ச் ஒட்டுமொத்தமா மாணவர்களுக்காக செய்யக்கூடியது. இது டெம்பரவரி. பட் கேஸ் ஸ்டடியை நம்ம ஜெனரலைஸ் பண்ண முடியும், ஆனா ஆக்சன் ரிசர்ச்சை டெம்பரவரி தான் யூஸ் பண்ண முடியும், பொதுமைப்படுத்த முடியாது. So keep in mind, this is also a kind of research to help us to teacher to solve the problem of classrooms and improve the learning and improve the teaching. Then third headings, நம்ம அடுத்த மூன்றாவது முக்கியமான தலைப்புக்கு போறோம். டெக்ஸ்ட் புக் ரிவ்யூ சொல்லக்கூடியது. புக் ரிவ்யூ, இந்த புக் ரிவ்யூங்கிறது ஒன் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 16 பதிவேடுகள்ல பாட புத்தக திறனாய்வு பதிவேடு என்று ஒரு பதிவேடு இருக்கிறது, அதற்கு மதிப்பெண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த எப்படி இதை செய்யறது, அதுக்கான நோக்கம் என்னங்கிறத இங்க பார்க்கிறோம். புக் ரிவ்யூ இஸ் a common terms, this is a general terms and this is associated with the neuro process and academicians process. ஆனா டெக்ஸ்ட் புக் ரிவ்யூ தான் இங்க பார்க்கிறோம். A book review is a thorough description, critical analysis or evaluation of the quality, meaning, significance of the book. Review generally range from 500 to 2000 words, but many be longer or shorter depending on the length
and the complexity of the book being reviewed. The overall purpose of the review is whether the review exams are 2 more books. 2 அல்லது 3க்கு மேற்பட்ட புத்தகங்களை திறனாய்வு செய்து 500 முதல் 2000 வார்த்தைகளுக்கு குறையாமல் அந்த புத்தகங்கள் மீது முடிவுகள் எடுப்பதற்கு கிரிட்டிக்கல் ஸ்டடி என்று சொல்லக்கூடிய திறனாய்வு அடிப்படையிலோ டிஸ்கிரிப்டிவ் ஸ்டடி என்று சொல்லக்கூடிய விளக்க அடிப்படையிலோ புத்தகத்தை ஆய்ந்து குறிப்பெழுதி அந்த புத்தகத்தை முழுவதுமாக படித்து அதன் மீது குறிப்பெழுதி அந்த புத்தகத்தினுடைய ஒட்டுமொத்த தன்மையையும் ஆயக்கூடிய செயலுக்கு பேரு புக் ரிவ்யூ, டெக்ஸ்ட் புக் ரிவ்யூன்னு பேரு. அதுல எத்தனை டைப் இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க, ஒன்னு டிஸ்கிரிப்டிவ் டைப். டிஸ்கிரிப்டிவ் டைப்புங்கிறது புத்தகம் ஒரு உதாரணமா சமூக அறிவியல் பாட புத்தகம் இருக்குது. இந்த புத்தகத்தை எப்படி சார் டிஸ்கிரிப்டிவ் நீங்க ஸ்டடி பண்ண சொல்றீங்க, ரிவ்யூ பண்ண சொல்றீங்கன்னு கேட்கலாம். எல்லாரும் பண்ண முடியாது. ஒரு சமூக அறிவியல் ஆசிரியர் தான் சமூக அறிவியல் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பாடத்தினுடைய முதல் பாடம் முதல் 10வது லெசன் வரையில் இருக்கக்கூடிய அனைத்து பாடத்தினுடைய வரிசை அமைப்பையும், கொடுக்கப்பட்டிருக்கிற படங்களுடைய விளக்கங்களையும், கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பயிற்சி வினாக்களுடைய தன்மைகளையும், அறிமுகத்தையும், தகவல்களையும் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா, மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கிறதா, மாணவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறதா, மாணவர்களுக்கு ஆங்காங்கே உதாரணம் கட்டம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறதா, கொடுக்கப்பட்ட அல்லது பிரசுரிக்கப்பட்ட படம் மாணவர்களுக்கு பரிச்சயமான படமா, கலாச்சாரத்துக்கு உட்பட்ட படமா, பண்பு நிலைக்கு உட்பட்ட படமா என்பதை ஒரு சமூக அறிவியல் ஆசிரியரால் தான் அதை திறனாய்வு செய்ய முடியும். வேறு ஆசிரியரால் பண்ண முடியாது, அல்லது வேறு தனிநபரால் செய்ய முடியாது. ஆகையினால் ஒரு டெக்ஸ்ட் புக்கை உங்க பாட புத்தகத்தை நீங்க ரிவ்யூ பண்றதுனால உங்களுக்கு என்ன அனலைஸ், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுனாக்க, யூ ஆர் த மாஸ்டர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். நீங்க தான் உங்க சப்ஜெக்ட்ல மாஸ்டர். உங்க மாணவனுக்கு எதை நீங்க கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெளிவான பார்வை இருக்குது. அப்ப உங்க பாடம் குறித்து பாட புத்தகத்தினுடைய முழு தோரணையும் உங்களுக்கு தெரிந்திருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக எந்த பாடத்தை எப்பொழுது ஆழமாக நடத்த வேண்டும், எந்த பாடத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும், சாதாரணமாக நடத்தக்கூடிய பாடத்தை வெயிட்டேஜ் ஆஃப் லெசன்ஸ்ங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். எந்த இடத்தில் மாணவர்கள் கற்பதற்கு சிரமப்படுகிறார்கள் என்பதை கண்டறிந்து அந்த இடத்தில் கூடுதல் கவனம் செலுத்த முடியும். எந்த பாடம் மாணவர்களுக்கு ஆராய்ச்சி கண்ணோட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பாடத்தில் ஆராய்ச்சி மனப்பான்மை தூண்ட முடியும். எந்த பாடம் நம்மளுடைய மாணவர்களுக்கு இந்த பாடத்தினுடைய கோர்ன்னு சொல்லக்கூடிய இது முக்கியமான பாடம் என்பதை கண்டுபிடிப்பதற்கு இப்போ டெக்ஸ்ட் புக் ரிவ்யூ பயன்படுகிறது. சில நேரங்களில் டெக்ஸ்ட் புக்குடைய இதே எக்ஸ்பர்ட் தானே சார் பண்றாங்க. ஒரு டீம் தமிழ்நாடு அளவுல மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு அதுக்கான போர்டு கமிட்டி சேர்மனு கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் போட்டு ஒரு டெக்ஸ்ட் புக்கை டெவலப் பண்ணி கொடுக்குறான். அதை என்ன ரிவ்யூ பண்ணி சொல்லிங்களா சார் நீங்க கேட்கலாம். நாட் critical review and descriptive review பண்ணும்போது you can able to review all the pages, identify any problematic or not problematic words, any critical and non-understandable words. You can review, you can recommend to the committee members or the authorities. இதெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்றதுக்கு. ஏன்னா you are the stakeholders of the subjects as well as the standard. ஆகையினாலதான் ஒரு புதிய கல்விக் கொள்கை உருவாக்குகின்ற பொழுது கூட மத்திய அரசாங்கம் இந்திய அளவில் ஆசிரியரிடத்தில் கருத்து கேட்கிறது. அப்ப கருத்தை சொல்வதற்கு அத்தனை பேருக்கும் உரிமை உண்டு, பொதுமக்களுக்கும் உரிமை இருக்கு. சாதாரணமாக சிட்டிசன்ஷிப் சிட்டிசனை அதை கொண்டு கருத்து கேட்கிறது. ஆசிரியர்களை பேராசிரியர் மட்டும் அவங்க கருத்து கேட்கல. whomsoever can send your views, உங்களுடைய பார்வையை சொல்லுங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்கன்னு கேட்குது. This is a democratic India. அனைவரும் அனைத்து பகுதியிலும் கருத்து சொல்ல சுதந்திரம் பெற்றிருக்கிறோம். ஆனால் கருத்தை சொல்லுகின்ற பொழுது பயனுள்ளதாகவும் எதிர்காலம் குறித்த அக்கறையோடும் அதில் நாகரிகமான முறையில் சொல்லுவது அவசியமாகிறது. இரண்டாவது கேட்டகரி கிரிட்டிக்கல் ரிவ்யூ. இது கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ். முதல்ல நீங்க டிஸ்கிரிப்டிவ் ரிவ்யூ பண்ண தெரிஞ்சாதான் கிரிட்டிக்கல் ஸ்டடியை போக முடியும். முதல்ல பிராக்டிஸ் த டிஸ்கிரிப்டிவ் ஸ்டடி. ஒரு விளக்க ஒரு விவரண அடிப்படையில் ஒரு பாட புத்தகத்தை திறனாய்வு செய்யுங்கள். அதில் பயிற்சி பெற்ற பிறகு மீண்டும் நீங்கள் அடுத்த நிலைக்கு செய்ய வேண்டியிருக்கும். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டடியை 2-3 முறை பண்ண பிறகு கிரிட்டிக்கல் ஸ்டடியே பண்ணலாம். நிறைய புத்தகத்தை படிக்கிறோம். ஆனந்த விட, குமுதம், வார இதழ், கதை புத்தகங்கள், பாலகுமாரன் புத்தகங்கள், நிறைய ஆதர்சன புத்தகத்தெல்லாம் படிக்கிறோம். அதை ஒரு முறை படிச்சுட்டு அப்படியே போட்டுறோம். கதைகள் மீது முடிவெடுப்பதில்லை. கதைகளை புரிந்து கொள்கிறோம். கதாபாத்திரம் ப்ளீஸ் மீட் பண்ணுங்க. யாரும் நீங்க அன்மீட் பண்ண வேண்டாம், மீட்ல இருங்க. எனக்கு கொஞ்ச நேரத்தில் வகுப்பு முடிஞ்சிடும். ஸோ இப்போ கிரிட்டிக்கல் ஸ்டடிங்கிறது ஹையர் ஆர்டர் ரிவ்யூ. கிரிட்டிக்கல் ரிவ்யூங்கிறது ஹையர் ஆர்டர் ரிவ்யூ. பை த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் ரிவ்யூ வி குட் டு த கிரிட்டிக்கல் ரிவ்யூ. தென் எப்படியெல்லாம் டெக்ஸ்ட் புக்கை நம்ம ரிவ்யூ பண்ணலாம்னாக்க, ஜஸ்ட் அபவுட் ஆதர். ஒரு ஆதர்னா நமக்கு டெக்ஸ்ட் புக்கை பத்தில ஆதர் இருக்க மாட்டாங்க, அது கலெக்டிவா போர்டா இருக்கும். ஆதர் இருந்தா ஆதர் பத்தி நீங்க குறிப்பு எழுதலாம்.
இந்த ஆதர் இதற்கு முன்னே இத்தனை புத்தகத்தை எழுதியிருக்கிறார், இவர் இத்தகைய புலமை பெற்றவர், இவருடைய பதிப்புகள் இவருடைய புத்தகங்கள் பாராட்டப்பட்டிருக்கிறதா, விருதுகள் வாங்கி இருக்கிறதா, இந்த ஆதருடைய பெரும்பாலான புத்தகங்கள் எப்படியே இருக்கும், இந்த கதை சம்பந்தப்பட்டாக இருக்கும், இந்த கதாபாத்திரம் சம்பந்தப்பட்டாக. உதாரணமாக இங்கே நம்ம ஷேக்ஸ்பியரை பத்தி நம்ம அழகா சொல்லலாம். இங்கிலீஷ் டீச்சர்ஸ் வந்து ஆதரை பத்தி சொல்லும் போது ஷேக்ஸ்பியரை இங்கே சொல்லலாம், அவருடைய ஃபெமிலியாரிட்டி சொல்லலாம், அவருடைய ஸ்கிரிப்டை சொல்லலாம், அவருடைய டிராமாவை சொல்லலாம். தமிழ் ஆசிரியர்கள் ஆதரை பத்தி சொல்லும் போது நம்முடைய இலக்கிய ஆசிரியர்கள், நவீன காலத்தில் இருக்கக்கூடிய கவிஞர்கள் மேத்தாவை பத்தி சொல்லலாம், ஏன் பல்வேறு ஆதர்களை பத்தி குறிப்பிட்டு சொல்லலாம். அபவுட் த ஆதர் அண்ட் அபவுட் த பப்ளிஷர்ஸ் என்ன இருக்கோ அதை சொல்லலாம். பப்ளிஷர்னா யாரு, அவர்கள் எது போன்ற புத்தகங்களை தொடர்ச்சியாக பப்ளிஷ் பண்ணக்கூடிய வகையில் இருக்கிறார்கள், எந்த மாதிரி புத்தகங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் என்று சொல்லலாம். Then about the goal means the objectives of the book. இந்த புத்தகம் எதை மையமாக கொண்டிருக்கிறது, எந்த நோக்கத்தை பிரதிபலிப்பதாக கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். நான்காவதாக about the content, whether the content is organized as spiral aspect and the continuity aspects or discrete aspects இருக்கா அப்படிங்கிறதை சொல்லலாம். கண்டென்ட் ஆஸ்பெக்ட்லையும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். அண்ட் லாங்குவேஜ், மொழி நடை, மொழியினுடைய அந்த what is that, the simple form, எளிமையான மொழி நடையா, சிரமமாக இருக்கிறதா, இயல்பாக சாதாரண மனிதர்களும் படித்துக் கொள்ளக்கூடியதா இருக்கா, இந்த மாணவர்களுக்கு பொருத்தமான மொழி நடையா என்பதை நீங்கள் திறனாய்வு செய்யலாம். Then about the pictures, கொடுக்கப்பட்ட படங்கள் பொருத்தமான படங்களா, படங்களுடைய செறிவு, அதனுடைய கலர்ஸ் எது செய்யலாம். Then about the exercises, the end of the lessons, every lesson has its own pages for the exercise. அது நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பொருத்தமா இருக்குதா, அந்த எக்ஸசைஸ் மாணவர்கள் எந்த திறனை நோக்கி அழைச்சிட்டு போகுது அப்படிங்கிற விஷயங்களை நீங்க இது எலிமெண்டரி லெவலா இருக்கலாம். ஆனா இதை செய்வதன் மூலமாக, ஒரு பாட புத்தகத்தை திறனாய்வு செய்வதன் மூலமாக நாம் வாசிக்கின்ற அனுபவத்தையும் வாசித்தலிலேயே முடிவெடுக்கின்ற அனுபவத்தையும் செய்ய முடியும். இதுவெல்லாம் குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட். குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட்ல ரிவ்யூ பண்றதுன்னா என்னன்னா, அட்டை முதல் அட்டை வரை பாட புத்தகத்தினுடைய பேப்பர், அந்த குவாலிட்டி ஆஃப் பேப்பர், the quality of wrapper and the quality of printing and the size of letter and the size of picture, இதெல்லாம் குவான்டிடேட்டிவா சொல்ல முடியும். இங்க சொல்லியிருக்க குவாலிட்டேட்டிவ். நல்லா அந்த பிக்சரை பாருங்க, அந்த பையன் சொல்றான் அவங்க டாடு கிட்டயோ அல்லது அங்கிள்கிட்டயோ, திஸ் ஐபேட் இஸ் ப்ரோசன் அப்படிங்கிற. ப்ரோசன் என்ன, இந்த புத்தகத்தை காட்டி இந்த ஐபேடு உறைஞ்சி போச்சு, என்னால பெரட்டவே முடியல அப்படின்னு. ஏன், அவன் அட்டை மட்டுமே தடவிட்டு இருக்கான். ஏன்னா அந்த புத்தகத்தை ஸ்மார்ட் போனா பாக்குறான், அதனால அவனுக்கு எது தெரியுது, புக்குன்னே தெரியல. இப்போ எல்லா பசங்களும் இந்த ஸ்பேசியஸ்டான ஜெனரேஷன்ல இருக்காங்க. எல்லா மாணவர்களும் செல்போன்லையும் இன்டர்நெட்லையும் கத்துக்கிறதுனால மொபைல்னாக்க டச் பண்ணா டச் ஸ்கிரீன் தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த புத்தகத்தை எடுத்து அவங்க அப்பா கிட்ட காட்டி என்ன கேட்கிறா, த டெக்ஸ்ட் புக் ஹாஸ் frozen, ஸோ நாட் டிஸ்பிளேன்னு கேட்கிறா. This picture also shows that what is the present the learners and the ability their previous experience இதை காட்டக்கூடியதா இருக்குது. Then final topic is art and craft. இது நமக்கு ஒரு 16 பதிவேடுகளை இதுவும் ஒரு பதிவேடா கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஈஸ்வரிபாய் பட்டேல் கமிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்வி குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஆசிரியர் பயிற்சியாளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனுபவமாக பார்க்கப்படுகிறது. மகாத்மா காந்திஜியினுடைய பேசிக் எஜுகேஷன் சிஸ்டத்தின் அடிப்படையில் மாணவர்களுடைய அனுபவங்களை பயனுள்ள அடிப்படையில் பயன்படுத்துவதற்கு, கற்றலில் மட்டுமல்லாமல் அவர்கள் நேரத்தை, அவருடைய சக்தியை ஆக்கப்பூர்வமான வகையில் பயன்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு புதிய அணுகுமுறை ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இதில் நாம் எதற்காக இதை ஏற்பாடு செய்கிறோம், எதற்காக அந்த அனுபவத்தை மாணவர் கொடுக்கிறோம் என்று சொன்னால், மாணவர்கள் சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். சர்வீஸ் டு சொசைட்டி. Aims of the art and craft is service to society. The second one is training to the students in work experience. So something we have to organize a work experience to the learners. Something give the hands-on experience. Work experience வேலையை அடிப்படையாக கொண்ட சில அனுபவங்களை கொடுப்பது. மூன்றாவது, use leisure time for the purposeful. நேரம் இருக்கிறது, கொஞ்சம் அதிகமான நேரம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த நேரத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்துவதற்கு மாணவர்களை தயாரிப்பது. பொழுதுபோக்குக்காக அல்லாமல், நேரத்தை விரயமாக்காமல், நேரத்தை தொலைக்காட்சியில் செலவு செய்யாமல், அதை பயனுள்ள வகையில் எவ்வாறு அதை பயன்படுத்துவது என்கின்ற பண்பை, மாண்பை பள்ளி அளவில் வளர்த்தெடுப்பதற்கு. Fourth one is creative self-expression. Everyone has their unique அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அடிக்கடி. எல்லா மாணவர்களும் அவனுக்குன்னு தனி பண்பு வச்சிருப்பான். அப்ப அவனுக்கு அவனுடைய எக்ஸ்பிரஷனை கிரியேட் பண்றதுக்கு எதுல அவன் ஆர்ட்ஸா, பெயிண்டிங்கா, அந்த கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன், ஒரு பொம்மையை செய்யறானா, கிளே செய்யறானா, ஏன் ஒரு செடியை நடுறானா, ஏன் ஒரு தாவரத்தை உருவாக்குனா, ஒரு மரத்தை உருவாக்குறானா, ஏன் குப்பை இல்லாம சூழலை பாதுகாத்துக்கிறானா, சுத்தமா வச்சுக்கிறானா,
இப்படி என்ற விஷயங்கள்லாம் இதுக்குள்ள வரக்கூடியதான். இந்த கிரியேட்டிவ் செல்ஃப் எக்ஸ்பிரஷனுங்கிறது ஒன் ஹூ able to express his potentialities, that is a creative self expression. The fifth one is develop attitude being useful member in the society. Every one of our society, we should be contribute our society. நாம் நமது சமூகத்திற்கு என்ன பங்களிப்பு செய்தோம், ஏதோ ஒரு வகையில் மாணவர் பருவத்திலிருந்து பங்களிப்பு செய்வதற்கும் மாணவர்களை நாம் தயாரிக்கிறோம். அப்ப இன்னைக்கு குழந்தைகளை சில பேரண்ட்ஸ் செய்யற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ராங் நோஷன் சொல்லக்கூடியது, நான் பட்ட சிரமங்கள் எல்லாம் என் குழந்தையை படவிட மாட்டேன் என்று சொல்லி அவர்களுக்கு கஷ்டங்களை காட்டாமல், பசியை காட்டாமல், வறுமையை காட்டாமல், அல்லது வறுமையை பற்றிய விளக்கத்தை கொடுக்காமல், பணம் எப்படி வருகிறது என்று சொல்லிக் கொடுக்காமல், பணத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்காமல், இயல்பான வாழ்க்கையில் அவர்களை திசை திருப்பது மூலமாக அவர்கள் வளர்ந்து பெரியவனாக ஆளுமை பெற்றவனாக வருகின்ற பொழுது கஷ்டம், பசி, பட்டினி, வறுமை, இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் லேபரை பத்தி நிறைய பேசுறோம், பார்க்கிறோம். அவர்களை பற்றிய வழி, வறுமை கோட்டு கீழ் உள்ளவர்களை பற்றிய வழி தெரியாமலே போகிறது. உணவுகளை வீணாக்குதல், வளங்களை வீணாக்குதல், தண்ணீரை வீணாக்குதல், பணத்தை அளவுக்கு அதிகமாக செலவு செய்தல் அல்லது சேமிக்காமல் இருத்தல், பெரியவர்களை மதிக்காமல் இருத்தல், வயதானவர்களை நாம் மதிக்காமல் இருத்தல் என்று பல்வேறு சில மதிப்பு சார்ந்த விஷயங்களில் இன்றைய தலைமுறை சிறிது பின்தங்கி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நாமும் பெற்றோர்களாகி நாமும் காரணமாக இருக்கிறோம். அதையெல்லாம் கலந்து வெளியில் கொண்டு வருவதற்காக கொண்டு வரப்பட்ட விஷயம்தான் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சொல்லக்கூடியது. The aims is the 5 major aims I have focused you and you can visible that. Then different works experience, என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அதில் கொடுக்கலாம் பாருன்னா, கார்டனிங், மெடிசனல் பிளான்ட்ஸ். பள்ளி அளவுலேயே மாணவர்களுக்கு துளசி செடி நடுறது, அதில் இருக்கக்கூடிய மெடிசனல் வேல்யூஸை சொல்றது, நல்ல பயனுள்ள செடிகள் நடுறது, ரோஜா கூட்டங்களுக்குள்ள மலர்களை வளர்த்தெடுப்பது, மருத்துவ குணமுள்ள செடிகளை நட்டு அதை பராமரித்தல் போன்ற விஷயங்களே வகுப்பறை அனுபவங்களாக பள்ளி அளவிலே கொடுக்கலாம். நிறைய பள்ளிகளுக்கு மாணவர்களை நேரடி அனுபவத்திற்கு அழைத்து செல்கின்ற டீச்சிங் பிராக்டிஸ் அசஸ்மெண்ட் போகும்போது மாணவர்களுடைய பங்களிப்பு நேரடியாக பார்த்திருக்கேன். மாணவர்கள் பங்களிப்பை மட்டும் அதை பார்க்கல, அதை கைட் பண்ண ஆசிரியர்கள் உங்களுடைய பங்களிப்பே இங்கே பார்த்திருக்கேன். அழகான செடிகள், பயனுள்ள செடிகள், ஆம்பியன்ஸ் கிளைமேட் என்விரான்மெண்ட் அங்கே இருந்துச்சு. அது ஆசிரியர்கள் மாணவர்கள் கூட்டாக ஏற்படுத்த சுகாதாரமான அழகான சுற்றுச்சூழலை ஒரு தனியார் பள்ளியில் காண முடியாத சூழலை அரசு பள்ளியில் கண்டிருக்கிற அனுபவங்களை பல்வேறு மாவட்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட்ஸ். தென் ஸ்டிச்சிங் ஆஸ் வெல் அஸ் எம்ப்ராய்டரிங்கிறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதாவே நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. அதை தாண்டி எவ்ரி ஒன் should know at least any one of handiworks, கைவினை செயல்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஃபோர்த் ஒன் இஸ் சோப் மேக்கிங் எல்லாம் எல்லார் வீட்லையும் சாதாரண செய்யலாம். அந்த அளவுக்கு ஒரு சின்ன வேலை தான் அது. அது எல்லாத்தையும் கெமிக்கலைஸ்டா எல்லாத்தையும் நம்ம கடையிலே வாங்குறதுக்கு பதில் சின்ன சின்ன விஷயங்களை நம்மளே வீட்டில் செய்வதற்கான ப்ராசஸை செஞ்சு பயிற்சி கொடுக்கலாம். பேசிக் எஜுகேஷன் சிஸ்டம் சொல்லக்கூடிய மகாத்மா காந்தியினுடைய ஆதார கல்வி முறையில் 60களில் அனைத்து ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளிலும் பயிற்சி நிறுவனங்களிலும் அவர்களுக்கு ஆதார கல்வி, தச்சு தொழில், தோட்ட வேலை, மரவேலை என்று பல்வேறு வாழ்வாதார அணுகுமுறையில் அவர்கள் வாழ்க்கையில் படித்து முடித்து விட்ட பிறகு சொந்த காலில் நிற்பதற்கான அனுபவத்தை கல்வியியல் கல்லூரிகள் வழங்கி இருக்கிறது. அதற்கான சான்றுகள் நிறைய இருக்கிறது. ஸோ கேண்டில் மேக்கிங், மெழுகுவர்த்தி செய்வதற்கான பயிற்சியை கொடுத்தல், புக் பைண்டிங் சொல்லக்கூடிய அந்த மாதிரியான புத்தகத்தை பயன் பண்ணி ஒற்றி எடுப்பதற்கான வேலையை கொடுத்தல், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சொல்லக்கூடிய இந்த இம்ப்ரவைஸ்டு ப்ரொஃபஷனல் சொல்லுவோம். இம்ப்ரவைஸ்டு எய்ட்ஸ் சொன்னாக்க, இம்ப்ரவைஸ்டு எய்ட்ஸ் மீன்ஸ் எனி வேஸ்ட் மெட்டீரியல் that may be thrown out of you, அதை நீங்க பயனுள்ள வகையில பயன்படுத்தப்பட்ட கீழே குப்பையில வீசி எறியக்கூடிய பொருளை அதையே நம்ம திருப்பி மறுசுழற்சிக்காக பயன்படுத்தி அதை அழகு சாதனமா மாத்துறது. ஆர்ட் அண்ட் கிராஃப்டை பொறுத்தவரையிலையோ நம்ம அழகான சாதனங்களை உருவாக்குறது மட்டும் இல்லாம குப்பையில வீசக்கூடிய பொருளை கூட வேற கண்ணோட்டத்தில் நம்ம பயன்படுத்த முடியுமா அப்படின்னு யோசிக்கிறது, சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி நமக்கு சூழலை உருவாக்குறது, சில விஷயங்களை சில பொருள்களை எப்படி த்ரோ பண்ணுவோம் அப்படிதான் டிஸ்போஸ் பண்றது, மறுசுழற்சி செய்தல் போன்ற விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம். நிறைய மாணவர்கள் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல அந்த பென்சிலை சீவின அந்த ஹேன்னு சொல்லக்கூடிய வைக்கோல் மாதிரி உருவக்கூடிய அந்த பென்சிலுடைய வேஸ்ட்டை பயன்படுத்தி ஆர்ட் செஞ்சிருப்பாங்க. பயிர்களையும் பருப்பு வகைகளையும் சேர்ந்து ஆர்ட் செஞ்சிருப்பாங்க. காட்டனை யூஸ் பண்ணி ஆர்ட் செஞ்சிருக்காங்க. தீக்குச்சி மேட்ச் ஸ்டிக் ஆர்ட் செஞ்சிருக்காங்க. பெயிண்டிங் செஞ்சிருக்காங்க. நிறைய பார்த்துருக்கோம்.
உங்களுடைய கைவினை திறன்கள்லாம் இங்கே பார்த்துருக்கோம். இப்படி திறமையுள்ள ஆசிரியர்கள் உங்கள் மாணவர்களையும் எவ்வாறு பயன்படுத்துவதற்கு பயிற்சி பெறுவதற்கு பயிற்சி கொடுப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய விஷயம் தான் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சொல்லக்கூடியது. யூ மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் not only for the aspects of record and provide this experience to your learners and implement this experience to learners. Definitely you can prepare your learners, use them their leisure hours for their meaningful and purposeful future. So I here have இதுவரை நான் உங்களுக்கு நடத்தப்பட்ட இந்த ஒரு 1.5 மணி நேர செஷன்ல உங்களுக்கு உளவியல் சோதனைகள் எத்தனை வகை, அதை எவ்வாறு பயன்படுத்துவது, அதனுடைய நிறை குறைகள் என்ன என்பதை பார்த்திருக்கிறோம். சுருக்கமாக ஆக்சன் ரிசர்ச்னு சொல்லக்கூடிய செயலாராய்ச்சியை பார்த்துருக்கோம். செயலாராய்ச்சியினுடைய எவ்வாறு நமக்கு உதவுகிறது என்பதை பார்த்திருக்கோம். அதை வகுப்பறையில் எவ்வாறு நிகழ்த்துறதுங்கிறத பார்த்திருக்கோம். அடுத்தபடியாக ஒரு புக் ரிவ்யூ, டெக்ஸ்ட் புக் ரிவ்யூ அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். டெக்ஸ்ட் புக் ரிவ்யூவை பார்த்திருக்கோம். டெக்ஸ்ட் புக் ரிவ்யூவை பண்ணும்போது குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்ல, குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட்ல எப்படி பார்த்திருக்கோம், ஆத்தர் ஆஸ்பெக்ட், கண்டென்ட் ஆஸ்பெக்ட் பார்த்திருக்கோம். டெக்ஸ்ட் புக் ரிவ்யூனால நமக்கு என்ன ஒரு அனுபவம் கிடைக்கிறதுங்கிறத பார்த்திருக்கோம். டெக்ஸ்ட் புக் ரிவ்யூ முக்கியமான விஷயம். ஏன்னா டீச்சர் இஸ் ஆல்வேஸ் லேர்னர். We all our work of life you will learn many things, many books. அதெல்லாம் கிடையாது. We have many things, many learns. From there we learn lot of things. அதில் நிறைய கற்றுருக்கோம். அதனால பாட புத்தகங்களை திறனாய்வு செய்த முக்கியமான விஷயங்கள். அது அனைவரும் ஒன்றுக்கு மேற்பட்ட பல புத்தகங்களை திறனாய்வு செய்ய வேண்டும். அது பாட புத்தகமாக இருக்கலாம் அல்லது பொது வெளியில் இருக்கக்கூடிய முக்கியமான படைப்புகளாக இருக்கலாம். அதையும் நான் திறனாய்வு செய்ய வேண்டியிருக்குது. அதுவும் நிறைந்த அனுபவத்தை கொடுக்கும். ஆகையினால் என்னுடைய விஷயம் முடிக்கிறேன். கேமரா கொடுத்துங்க. ஆகையினால் இந்த வகுப்பு உங்களுக்கு உளவியல் சோதனைகள், ஆக்சன் ரிசர்ச், டெக்ஸ்ட் புக் ரிவ்யூ அண்ட் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் என்ற தலைப்பிலே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நீங்கள் எதிர்வரும் காலங்களில் தேர்வுகளை சந்திப்பதற்கும் இந்த வகுப்பு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்தபடியாக எனது துறை தலைவர் பேராசிரியர் எட்வர்ட் அவர்கள் உங்களுக்கு சில குறிப்புரைகளை வழங்க இருக்கிறார். Please all of you keep mute and don't present. Please listen. Thank you and all for your kind listening. Thank you and all. Please sir. சுமதி கோமா ஏன் ஓபன் பண்றாங்க? சார் தெரியுதா? தெரியும் சார். சாமிராஜ் சார் தெரியுதா? சரி. So don't replay. Good morning everyone. Again I am coming and meeting you. I am Dr. Edward. I am heading the department. So I just wanted to give some guidelines to you. First of all, I would like to thank my department staff. In a short notice of time, I requested all my faculties to give their contribution for successfully running the B.Ed workshop in 4 centers. They have wholeheartedly agreed and prepared well and met you and delivered you as per the titles allotted to them. First of all, I would like to thank by name. So just now, Dr. Thodapan has actually met you by choosing 4 topics. So I think he has prepared well and highlighted all the aspects in a very beautiful way. And yesterday, Dr. K.K. Rajendran and Dr. S.K. Pannirselvam, and they have actually touched all their titles in a wonderful way according to their own way of teaching styles. On the first day, I met you by choosing 4 titles. And my successor, my follower was Dr. Saminathan. So he has actually touched the title allotted to them. So just now we have been talking, actually, workshop will be organized totally for 6 days. You may wonder how this 6-day program can be cut short into 3-day program.
you look at all the titles of the workshop. And I have chosen very, very important aspects and allotted each faculty to give their input to all the 4 centers plus absenteeism. From the bottom of my heart, I am telling you, each and every staff has taken effort and communicated you in a very wonderful way. I'm really very thankful and happy to have such a wonderful staff. Okay, so receiving the instruction and working on that and communicating to the children, the teacher trainees, with wholeheartedly is the greatest gift. I'm really very happy. From the bottom of my heart, I'm telling actually not to praise my staff, and you will acknowledge it. Okay, the 6-day program is actually cut short into 3 days, but we have not cut short any other topics. We have not cut short any topics. All the topics, all the important topics have been chosen and touched, and all the overall information, in some of the things, they went in deep and then they have analyzed all these things. I hope those who were really listening and attentive, you could acknowledge. I repeat, my dear first year and second year student teachers, those who have been actually attending from 26th to till now, you are actually our bosses. You should say whether this 3-day program is useful to you for the purpose of examination or for the purpose of practical examination. So I am really very happy they did their best. They did their best. And first time we are also meeting you through online. And this experience will take miles and miles a lot in taking the department from one level to another level. So I'm very happy. Then, this is, I just wanted to convey some sort of information to you regarding the B.Ed practical examination. Even the first years also can listen. Okay, don't touch any of the mics. Please listen carefully. Okay, so with this today, we are completing all the workshop program. You need not worry about whether the attendance certificate will be given to you or not. We will take care. All your pictures are actually recorded here. No problem. In case you were not able to come on the line also, we will consider you. See, morning onwards, I am sending some SMS to you. In case you were not allowed to enter into the program, we will send you the videos. You just give a request to me. You know my number and you know all my faculty's number. So today or tomorrow we'll be getting all the YouTube links. So we will be sending to you. You can go through it and you can keep it in your desktop. Whenever you want, you can clarify it. Okay. Then listen carefully. Especially for the second years. Especially for the second years. So second years, totally you are supposed to submit 16 records. All the second years. These records actually start working from the first year, and in the second year before the external examination, exclusively you are supposed to attend the B.Ed practical examination. Definitely it will be conducted. Before your theory examination started, we will inform you when will be the B.Ed practical examination. So I will just read out the names just to recall, and those who are able to listen. The same thing we will be sending you list of records to be ready. First one, lesson plan record. Second one, observation record. Third one, micro teaching record. Fourth one, test and measurement record. Fifth one, psychology experiment. Sixth one, case study. Seventh one, yoga. Eighth one, SUPW. Ninth one, physical education. 10th one, education and technology. 11th one, art and craft. 12th one, library. And 13th one, action research. And 14th one, field trip. Okay. So this year, only these 4 centers, you did not get the opportunity to go for a field trip. Okay. Assume that you have gone for a field trip and write a paragraph. Write a paragraph and submit a record. You should not say, sir, we didn't go for field trip. There are so many things we write on records based on assumption. The thing is actually,
everybody should know how to organize a field trip. How to organize a field trip. Regularly you are doing for your children. Okay. So that is why this year alone, these 4 centers and the absentees, by assumption, by getting some information from the previous second years, you can write a record. Okay, field trip. And 15th one, album. And this last one, textbook review. I have listed out all the 16 except field visit. All other things are actually covered by all my faculties, including myself. Okay, so that is why you can come to know how systematically the 3-day workshop has been very meticulously planned in a short duration and executed for the benefit of all the 4 centers plus absentees in the remaining centers. I hope you will all agree. Okay, so second years, please get ready all the 16 records. Okay. So in case if you have any clarification, please contact your respective coordinators. Respective coordinators refer here only the university coordinators. Please remember, my dear student teachers, you should give first preference because we are the first-hand people. We give you all the information to the respective centers. I am not asking you not to contact the College of Education representatives. Now you can contact it. During this lockdown period, you can directly contact your respective PCP centers. For example, Tirupattur Center, Dr. Saminathan sir. Theni and Chennai Center, Dr. Tolapan sir. Salem and Tanjavur, Dr. KK Rajendran sir. Tiruchi and Viluppuram, Dr. SK Panisaram sir. So myself was monitoring only Madurai. Okay. So I think you all have their number. Okay. Suppose you need not individually call anybody. Whatever may be your query, you can convey your query or you convey your clarification to a leader. All the readers are taking the responsible role in communicating the gap between the teacher as well as to you. So that is why please believe the teacher. Please believe the leader. So in every center, minimum of 2 leaders will be there. So you contact them, they will be bridging the gap between the university coordinators and you. Okay. Then regarding the B.Ed practical examination, listen carefully. The B.Ed practical examination will be usually convened 2 days. So though this is lockdown period, this year also, after everything is get settled, so don't worry now. Why I am telling in advance is actually, you should be mentally and physically ready to meet the B.Ed practical examination. Because our program is having confined for 2000 marks. 2000 marks. 1000 marks is meant for 6 plus 4 paper, 10 papers. The remaining 1000 marks is assessed based on the 2-day practical examination. So that is why it is a must. And we should not actually simply ignore, even the tensioned students are able to write the tensioned. It is a UG degree and the higher level degree. So we don't skip the B.Ed practical examination. So mentally, you be ready to meet the commission. So as per the schedule, our program yesterday, day before yesterday, I was telling you actually, our B.Ed program has been started from the year 2006 to till date in a very systematic way. Okay. Everything is meticulously planned there for counseling class, for workshop class, for teaching practice, for convening the B.Ed practice. Everything is systematically planned there. And our 5 faculties, 6 faculties will be meeting you individually and then assess, and you are rewarding, getting the marks from the things. Okay. Now listen. So after fixing the dates, after fixing the external examination dates, and after fixing the B.Ed practical examination date, individually we will send you the letter and everything. See, for this 3-day program also, the notification I was uploaded in the university website also. I don't know how many of you could have noticed. Each and everything is actually. So now you are able to see all the online classes in a very beautiful way. You become very matured. So just have a habit of actually what? Going to the online,
check whether any information related to the B.Ed or not. Okay. Now listen, especially for the second year, sir. Okay. First year also you can listen. See, what are the things to be brought to the practical examination? Practical examination will be conducted for 2 full days. Listen carefully, my dear teachers. B.Ed practical examination will be conducted for 2 full days. Morning 9 o'clock to 5 o'clock. Then, what are the things that you have to bring to the respective centers? If you are Vilupuram center, you have to go to a Vilupuram BET college. If you are Theni center, you have to go to VPR college. So don't go anywhere else. Please listen. Then, first thing, you have to bring all the 16 records with the signature. With the signature. Suppose, because of the non-conductance of 4th counseling class, you missed to get any signature. On the day also, the professor will understand. Okay. And there you can go to any, don't go now. Please don't go now. Till I inform you, don't go and meet any of the respective coordinators. Without the knowledge of our university coordinators, you should not meet anybody. For any clarification, they are the in charge. Okay. On the day, first day, you have to bring all the 16 records. Along with the 16 records, don't forget to bring the academic achievement test paper. Achievement test paper. அடைவு தேர்வு பேப்பரை நீங்க கண்டிப்பா கொண்டு வரணும். எல்லாருமே 3 மாசம் டீச்சிங் பிராக்டிஸ் போயிருப்பீங்க. அதுல நம்ம ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிருப்போம். அந்த டெஸ்ட் பேப்பர் எதுல இருக்கணும்? நல்லா கவனிங்க. அந்த டெஸ்ட் பேப்பர் எதுல இருக்குன்னா, உங்களுடைய பேசிக் சப்ஜெக்ட் என்ன? மேக்ஸ்னா மேக்ஸ்ல தான் நாங்க நடத்திருக்கோம். 6th மேக்ஸோ 5th மேக்ஸோ அல்லது நீங்க 8th மேக்ஸோ வேற எதையாவது வச்சு எடுத்துட்டு வரக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. So you should give respect to your basic subject. Okay. So Tamil means you should have to conduct your achievement test in Tamil. So achievement test paper along with the mark list. So that is a must. Okay. Then, so 16 records in a bag, and then teaching practice completion certificate or permission certificate. Any evidence that you have gone for the teaching practice. Okay. Then you have to bring what? Achievement test paper. Nobody should say. See, for example, in Madurai, presently there are 74 second years are there. So 74 would have gone for 74 different schools, or some may go for in the same school. So everybody should have to bring their academic achievement test paper with mark list. Okay. Then I repeat, actually, on the day you have to bring all the 16 records, teaching practice completion record, then achievement test paper, then neatly written 1 lesson plan. Neatly, don't touch the mic, please. Neatly written a new lesson plan. Mani Megalai, please don't touch the mic. Mute the mic, Mani Megalai. See, and in the lesson plan record, you would have written 20 lesson plans or 30 lesson plans. What I am suggesting you get the guidelines from your respected teachers. What I will do in my respected, from the record, suppose if you have written 30 lesson plans or 25 lesson plans, see, from the 25, you may be expert in 1 lesson plan, 6th standard lesson plan, or 5th standard lesson plan, or 8th lesson plan. Choose the best one. And that should allow you to use more teaching aids. That lesson plan should allow you to use more teaching aids. That lesson plan and the needed teaching aids should be kept in a separate bag. All the 16 records, separate bag. On the first day, you have to bring all other things. You should not say, sir, tomorrow only records and reports, sir. First day itself, you have to bring all those things. Now listen, teachers. In every center, if the strength of the second years is more than 60 or more than 70, normally in all the centers, 70, 100 will be there. So normally, there will be 3 examiners. So automatically, see, suppose Madurai center, 75 students are there. So automatically 25, 25, 25. So 3 examiners will be there. So each will be given 25, 25 students. If you start your teaching, and remember, my dear teachers,
first day teaching is compulsory for all the 500. Nobody can escape. Nobody can escape. It's a compulsory one. It is a compulsory one. I hope everybody accepts it. It's an easy thing. You are not going to do any new things. Okay. Choose the best lesson, write neatly, and then you have to sign it. Student teacher, sign it. Nobody is signing. On the date of the practical exam, should put the date and other thing. So a lesson plan should be a fully covered lesson plan. And you will leave the space for university teacher or university coordinator or teacher educator. Likewise, you have to fully. Some of you usually don't sign. So write the lesson plan and bring it. Okay, in a separate bag, lesson plan on the day of the lesson plan, newly written. Lesson plan plus their supporting documents in a separate bag. Okay, 9 o'clock you are starting. See, if 25 children are with me, I will go on giving 10 minutes, 15 minutes, 5 minutes. Likewise, until I get satisfaction, I will go on. And then to the maximum, I can wind up by 3 o'clock. By 3, just for saying, 3 o'clock, if I wind up all the 25, then I will ask all the 75 students to go for displaying the teaching aids and record on the first day itself. Do you follow what I'm saying? Don't reply. Do you follow what I'm saying? So first day itself, you have to bring all these things. So 2 hours or 3 hours will be allotted to you for displaying all your records. Okay, with the help of the respective principal or coordinator of the respective centers, they will give you some place, 1 table, 2 chairs, or some strings will be there. So in that place, you have to decorate. Based on your register number, you will be given. In a room, there will be 20 students. In a room, there will be 50 students. Based upon the multipurpose hall. So first day, you have to set right everything. You have to go back by 5 o'clock or 6 o'clock. Next day, what is the next day? So next day is meant for what? Verifications of records and reports. Then VIVAs will be conducted. VIVAs will be conducted. So a teacher, the university teacher and the principal and the senior most, so everybody has got all the right to review all the records, to cross-check all your reports, etc. So everything will be checked. Okay. From morning 9 o'clock onwards, they will start checking, and then while checking itself, they'll be asking what is that, and they will also conduct what? VIVAs. Simple. What is this VIVAs? See, in the morning, actually, Dr. Thodapan was very beautifully taking. They will ask you, simple thing. If you listen, you can easily understand. What is the meaning of psychology test? What is the meaning of psychology test? Name 2 psychologists. That's all. Very simple question asked. But most of you will fail to answer. If I ask you, why should we write the lesson plan? What is the purpose? What is the format? The lesson plan means, in the herbarium step, you can say there are 7 steps. First one, motivation. Second one, presentation. Third one, likewise, there are so many steps. Steps will be asked. They won't go in detail and ask you what are things. Each and every record. See, for example, if you take micro teaching, who has introduced micro teaching? Alan and others. And name 4 teaching skills. You can easily tell whatever you have practiced. And then if I say, see, take this skill of stimulus variation. Name 2 any components. If anybody is saying, sir, people talk, people physical participation. Then I'll ask, what is the difference between people talk and people physical participation? You can easily say, if the children are standing in the same place and answering for the question, that is called what? People talk. If you are allowing the children to make their physical movement to the board or some other place, you can call it as what? Physical movement. So simply you can go through all the records. Okay. And this is the last time in our life, my dear student teachers, you are going through all of the records. See, they will ask you, what is the name of the record? What is the purpose of the record? And what is the meaning of case study? What is the case you have taken? Tell me about your peculiarity of your case. I think you would have chosen only one case. Economically weak or socially backward or intellectually backward. Likewise, what are their economic? So likewise, they'll be asking you all of this. So all the records, they will be asking you. And they will ask you, what is the purpose of writing test and measurement record? And I will ask them, what is the basic resource to write out the test and measurement record?
What is the basic? Academic achievement mark alone is permitting you to Vinodini, don't touch. Vinodini, why did you touch all those things? Okay, listen. Now listen. Okay, so I'm going to complete. So that is why just go through all the records. What is the purpose of observation record? You can easily say, sir, we have to get some inspiration. We can learn many lessons from other teachers in the way of teaching, in the way of motivation, their lifestyle, everything can. So likewise, go through all the records. You become a master. Why I am telling this actually? See, don't tell to anybody that you are doing a B.Ed program through correspondence. You can challenge any regular B.Ed students. In no way you are inferior to them because we train you. We tell you all the regulations. And once you complete your B.Ed, you become a student teacher, guide teacher. And every year, there are so many regular teacher trainees are coming to you and you serve as what? Guide teacher. And if you say, sir, what is the purpose of writing micro teaching? What is the meaning of writing observation to them? They will laugh at you. They will laugh at you. See, I know in my life, Vasanta, Dr. C.R. Vasanta was the former principal of Alagappa University. She always used to tell us the easiest subject in the world is actually B.Ed. Only thing, you should show your interest by getting know all other events. Okay, so we should be an expert in each aspect. Okay, so I hope you all understand. And then, see, my dear student teachers, if anybody is asking you to teach, don't show your shiverness. Okay, and why do we get salary? For teaching. How many years you are teaching? 15 years, 20 years. Never bother about any VIP sitting there. You prove them that I am the best. From 2013 to till date, 2019, I have been to many centers as examiners. I'll tell you, I'm not exaggerating. Some of the second grade teachers are excellent than me. I tell you. Amazing teaching. Amazing handwriting. Amazing teaching aid. You are the most inspiring teacher to the world. You cannot say that Gandhi is the best. See, today I am the best. Today I am the best. You have to consider yourself. I am the best. I can do best. Do you understand what I am telling, my dear teachers? See, 5 minutes, if you are not able to give your best, then you cannot be a teacher. And there is no meaning in getting the salary to them. Please try to understand, my dear. You are all actually, most of you out of 500, out of 425, most of you are serving as HMs. God has given you a lot of responsibility. If you are not executing and monitoring all those things, you are failing in your duty, my dear teachers. You are failing in your duty. And never be a wrong model to anybody. These 2 days, don't go to B.Ed practical examination for securing the marks. Nobody can give you the 100% secured marks. God alone can give you the 100% assessment or evaluation. So don't worry. It is already designed by God. It is already designed by God. Whatever you wanted to deserve it, you deserve it. But thing is actually, after teaching of 5 minutes or 10 minutes, somebody should say, not the teacher. Your group of teachers should say, sir, the teaching is the learning. And the motivation, pakkawa kuduthinga. And the board clean பண்ணிட்டு வந்தீங்க. Dress நல்லா மாடஸ்டா பண்ணிடுங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம நல்ல பேர் எடுக்கணும். இந்த மார்க் தூக்கி எட்ட வைங்க. அப்படி இருந்தாதான் நம்ம சமுதாயத்துக்கு ஒரு நல்ல வாதியாரா இருக்கலாம். நீங்க நினைச்சுக்கிற மாதிரி இன்னைக்கு யாரோ ஒருத்தங்க வந்துட்டாங்க, நம்ம மார்க்க பூரா இப்படி கொட்ட போறேன், இது மாதிரி நினைச்சீங்கன்னா வாழ்க்கை பூரா நீங்க நல்ல வாதியாரா மாறவே முடியாது. உலகத்துல நிறைய பேர் நம்மள அசஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. உலகத்துல நிறைய பேர் அசஸ் பண்ணாங்க. நீங்க முதல்ல நினைக்கிறேன் ஐ அம் தி பெஸ்ட், நான் இன்னைக்கு நல்லதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இதுதான் டீச்சிங் எய்ட்ஸ். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். சரியா? ஃபர்ஸ்ட் நாள் டிஸ்பிளே பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன கொண்டு வரணும். அதே மாதிரி டீச்சிங் எய்ட்ஸ் அந்த 16 ரெக்கார்ட் கூட இந்த வருஷம் நீங்க செஞ்ச டீச்சிங் எய்ட்ஸ் இனிமே கூட உங்க ஸ்கூல்ல ஏதாவது நீங்க டீச்சிங் யூஸ் பண்றீங்க, ஒர்க்கிங் நான் ஒர்க்கிங், அதே மாதிரி மாடல்ஸ், மேப்ஸ், சோசியல் சயின்ஸ் டீச்சர்ஸ் மேப்ஸ், அது மாதிரி எதை வேணா நீங்க கொண்டு வரலாம். சரியா? இது மாதிரி கொண்டு வந்துட்டு அதை அழகா டிஸ்பிளே பண்ணிட்டு போகணும். சரியா? அதாவது நீங்க எப்படி போகணும் அப்படின்னு கேட்டா, பிஎட் பிராக்டிகல் அட்டெண்ட் பண்ணிட்டு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் ஒண்ணு இருக்கு.
இன்னொருத்தர் எனக்கு சொல்லிட்டாங்க நான் நல்லா பண்ணேன், அது என்னைக்குமே உதவாது. இன்னைக்கு நான் வந்த 5 நிமிஷம் பேசினேன், அப்பா நான் என்னென்ன நினைச்சனோ அதெல்லாம் சொல்லிட்டேன். ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. ஒரு தடவை ஜீசஸ் கிட்ட கேட்கிறாங்க, நீங்க எவ்வளவு போதிக்கிறீங்களே, எல்லாத்த விட முதன்மையான கட்டளை எதுன்னு கேட்கிறாங்க. அவரு என்ன சொன்னார்? ஒரே பதில், உன்னுடைய முழு ஆன்மாவோடும் முழு அறிவோடும் கடவுளை ஆராதி. 2வது கட்டளை என்னன்னு கேட்கிறாரு, அதே மாதிரி உன்னுடைய அயலாரையும் நேசி. எனக்கு தெரிஞ்சு நான் 1994 இருந்து இன்ன வரைக்கும் இந்த வாதியர் வேலையை ரொம்ப விரும்பி செய்வேன். யார் அது சொல்ல? பையன் வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்களா, நம்ம கிட்ட படிக்கலாம். அவன் சொல்லு, சார் நல்லா இருந்துச்சு சார், சார் நல்லா இருந்தது சார், இந்த ஆஸ்பெக்ட் அழகா டச் பண்ணீங்க சார், இது புரிஞ்சது சார், எப்படி சார் இப்படி கத்துறீங்க? அதுக்காக தானே சம்பளம் வாங்குறோம். நம்ம கிட்ட கொடுக்குற 1.5 மணி நேரத்துல ஆன்மாவை போய் தொடணும். புரியுதுங்களா? நம்மள மதிப்பிடுறாங்களா வாதிருங்க, அவங்க சொல்லக்கூடாது, உன் புள்ளதான் உங்களுக்கு மாஸ்டர், உன் புள்ளதான் உங்களுக்கு மாஸ்டர். ஒவ்வொரு வருஷம் 6 பேர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காத இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவே சொன்னேன், வாத்தியார் புள்ள மக்கு புள்ளன்னு சொன்னேன். என்ன அர்த்தம்? அது ஒரு வகுப்புல இன்டெலிஜென்ட் ஆவரேஜ் ஸ்லோனர், அந்த மக்கு பிள்ளைக்கு தான் நீங்க. நான் எங்க போனாலும் சொல்றது இதே வரதான், ஒரு வகுப்புல நீ போயிட்டு அதுல ஃபெயிலியரே இருக்கக்கூடாது. நீங்க 100 எடுக்கிறது அவனோட வேலை, 35 எடுக்க வைக்கிறத உங்களை கொண்டு உட்கார வச்சுட்டு நீங்களா நம்ம சேலரி யோசிச்சு பாருங்க. அதனால சொல்றது, தயவு செய்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத இருந்தீங்கன்னா, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம இருந்தீங்கன்னா அமிக்கி குலுக்கி சரியும்படி கடவுள் கண்டிப்பா கூலி கொடுப்பாரு. இதுல எந்த தொழில வேணாலும் ஏமாத்தலாங்க. ஆனா வாத்தியார் தொழில ப்ரிப்பேர் பண்ணாத சும்மா ஓபி அடிச்சுட்டு அப்படியே போறோம்னு வச்சுங்களேன், சொல்லுவாங்க. இது யார் கரெக்டா சொல்றாங்களோ, பனைமரம் போல உன்னை ஓங்க செய்வேன், பனைமரம் போல உன்னை ஓங்க செய்வேன்னு சொல்றாரு. அதனால உங்க வேலையை நீங்க செய்யுங்க, எங்க வேலையை இல்லை, உங்க வேலையை டெய்லி செய்யுங்க. இந்த பிஎட் படிச்சுட்டோம், இந்த மார்க் பாஸ் பண்ணிட்டோம் அப்படி கிடையாது. ஒவ்வொரு இடத்துல இந்த 500 பேரும், இந்த 925 பேரும் 925 ஸ்கூல்ல இருப்பீங்க. எங்க போனாலும் உங்களை அவங்க என்ன தெரியும் சொன்னா, இந்த வாத்தியார் எங்க ஸ்கூலோட அசட்டுங்க, இந்த டீச்சர் எந்த வேலை செஞ்சாலும் சார் அப்படிப்பட்ட ஒரு வாத்தியார் தான் தர சார் பிஎட் பாஸ் பண்ணிட்டதா போறேன், பிஎட் பாஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வாத்தியாருங்க கண்டிப்பா ஒரு யூசபிள் கபாடிட்டியா தான் இருப்பாங்க. அவங்கள யாருமே மதிக்க மாட்டாங்க. எதுக்காவது ஒண்ணுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கணும். சரியா? நல்லா உணருங்க, இன்னையில இருந்து உணருங்க. நம்ம நேத்து வரைக்கும் இப்ப நான் சொல்றதால நீங்க என்னமோ ராங் மாடல்ன்றதுக்காக சொல்ல. எல்லாருமே இந்த 925 பேர்ல 900 பேர் பெர்ஃபெக்டா செய்யறவங்க எனக்கு தெரியும். 900 பேர் பெர்ஃபெக்டா செய்யறவங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், எக்ஸாம் டைம்ல இப்படி திரும்புறது இப்படி திரும்புறது இப்படி பாக்குறது. யார் திரும்பா? பையனா திரும்பலாம், நம்ம திரும்பலாமா? அப்புறம் உங்க விருப்பம். ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்லுவேன், எதை விதைக்கிறீங்களோ அதை நிச்சயமா இருப்பீங்க. நீங்க இருக்க மாட்டீங்க, உங்க பிள்ளைங்க இருப்பாங்க. நான் சொல்றேன் பாருங்க, உங்க பிள்ளைங்க இருப்பாங்க. நீங்க எங்க மதிக்கலையோ, எந்த சென்டர்ல கர்ணாபனா நீங்களா இருக்கிறீங்களோ அது உங்க பிள்ளைங்க இருப்பாங்க. அப்புறம் உங்க விருப்பம். அதனால தயவு செய்து உங்க ரோல் என்ன, எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றத நல்லா உணர்ந்து, ஒரு யூனிவர்சிட்டிக்கோ அந்த ஃபேக்கல்ட்டிக்கோ அந்த காலேஜுக்கோ உங்களால நல்ல பேர் இருக்கணும். ஒரு இடத்துக்கு போனா நம்மளால நல்ல பேர் இருக்கணும் அப்படின்றத யோசிச்சு சிறந்த வாதங்களா வரணுமா தவிர பாஸ் பண்ற வாதங்களா இருக்கணும்ன்றது என்னுடைய நோக்கம் இல்லை. சரியா? I'm very happy all the 8 centers people you have been. இன்னைக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ஒருத்தர் 2 பேர் தவிர எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. உங்களுக்கு நாங்க இந்த 3-5 நாளும் நீங்க யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு சொன்னா சில விஷயங்களை நான் கடுமையா சொல்ல வேண்டியிருக்கோம். என்ன சார் இப்படி நினைக்காதீங்க, என்னோட ரோல். நான் என்னைக்கு அதை ஃபெயில் ஆகணும், ஐ எம் அக்கௌண்டபிள் டு காட். நீங்க நினைப்பா என்ன இவ்வளவு சார் ஆஷா சொல்றேன். ஆமா ஆமா, அது சொல்லிதான் ஆகணும். இஃப் ஐ எம் நாட் டெல்லிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிபடி, ஐ எம் அக்கௌண்டபிள் and I have to answer to the God in what way I am actually administering and leading all those things. So that is why please make your center as a 100% perfect center. I tell you my teacher, you all 925 பேரும் கண்டிப்பா பாஸ் பண்ணுவீங்க. நான் நிச்சயமா சொல்றேன். நான் சொன்னதை மட்டும் கேட்டீங்கன்னா, இதை விட உங்களை ஸ்பூன் ஃபீட் பண்றதுக்கு யாருமே வரமாட்டாங்க. இந்த எல்லா பேப்பரும் ஒரு 30 பக்கத்துல 20 பக்கத்துல கொடுத்தாச்சு. அதை இப்படி எடுத்து தமிழ் இப்படி பார்க்க கூடாது, நம்ம வேலை நம்ம செய்யக்கூடாது. நல்ல வாதியர்கள் பேர் இருக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? நல்ல பிள்ளைங்களா இருக்கு. நாம நம்மள மாத்திக்கலன்னா அப்புறம் உலகம் உங்களை தீர்ப்பிடும். சரியா? I am very happy and again I am very thankful to all my faculties and all the 925 teacher trainees and all the principals and coordinators in all the 8 centers for rendering their wonderful cooperation in successfully completing this B.Ed workshop in a very good way. If you wanted to give any feedback, straight away you can give your feedback to all them, because you have to make your staff happy.
இன்னைக்கு சார் ஒருத்தர் எடுத்தார், யார் தோழப்பன் சார் எடுத்தார், அவருக்கு SMS பண்ணுங்க, சார் நல்லா இருந்தது சார். He should be happy. ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்துறத விட வெறி வர. அதே மாதிரி சாமிநாதன் சார், KKR சார், SKP சார், யார் வேணாலும் அவங்களை மகிழ்ச்சிப்படுத்துங்க. நல்லா இருந்தா நீங்க மகிழ்ச்சி படுங்க, குறையா இருந்தாலும் சொல்லுங்க. நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் என்ன குறையா இருந்தாலும் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க இருக்கிறோம்னா அது கடவுளுடைய. Very, very thankful, and a special bird of thanks to Mr. R.K. Raj, who is monitoring the 3-day program in a very systematic way. Okay, just raise your hands, teachers. Raise your hands. Just say thank you. Don't open your mouth. Don't open your mic. Thank you, sir. Adu ungalku dhaan thanks. Okay, so thank you. Bye bye.